வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நடராஜன். திருமதி மகேஸ்வரி அவர்கள் ஆலோசனை ஒரு மாதம் ஆலோசனை வகுப்பில் கலந்திருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகேஸ்வரி அவர்கள். திருமதி மகேஸ்வரி அவர்கள் அனைவரும் 8 மணி நீர்மருத்துவ தத்துவ வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனை ஒரு மாதம் ஆலோசனை வகுப்பில் கலந்திருக்கிறார்கள். தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்யா. வணக்கம். வணக்கம். இரவு 8 மணி வகுப்பு தொடங்கி இருக்கிறது. அனைவரும் விருப்பப்பட்டவர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வகுப்பு தொடங்கிவிட்டது. நன்றி. மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். கூகுளில் பார்த்தீங்கன்னா 8 மணி லிங்க் இருக்கு. அதை தொட்டுவாங்க. ராஜ்குமார், உங்களுக்கு பின்னாடி சத்தமா இருக்கே, நீங்கள் அணைச்சிக்கங்க. சரிங்க. விளையாட்டு சத்தம் பயங்கரமா இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைபட்ட செல்வம், எப்பொருள் ஜாதியவரை கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரியா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லை? சரி சரி சரி. யாரும் வரல. எடுத்துருது. மணி என்னாச்சு? 8:02 8:01 ஆச்சு. இங்கே நடராஜ் வந்தார், கிளம்பிட்டாரா? வணக்கம் நடராஜ். நடராஜ் வந்தீங்க, என்னாச்சு? வகுப்பு எடுக்கிறப்போ ஒரு அமைதியான சூழலாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது. அடுத்த முறை இருக்கிறப்ப இந்த மாதிரி சத்தமாக இருக்கிற மாதிரி வரும். இது வகுப்புனா அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. இல்லாட்டா இதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். நினைச்ச இடத்துல நீங்கள் வந்து கேட்க முடியாது. புரியுதா? அடுத்த முறை காலையில் வரும்போது பரவாயில்ல, புரிஞ்சுட்டு இது வந்து தூய்மையான வகுப்பு, சத்தம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது. அப்புறம் அப்போ இதுக்கு மட்டும் இந்த பயிற்சிக்குன்னு வந்துட்டா அவ்வளோதான் சுத்தம். பயிற்சின்னு 10 மாதம் தொடர்ந்து புடிஞ்சு எடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். சாதாரணமாக பயிற்சி கடுமையாக இருக்கும், கடுமையாக நடந்துக்குவேன். புரியுதுங்களா? இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உணவு பழக்கத்தை அடியோடு அறுத்தெறிகிற சமாச்சாரம். இது வந்து உலகத்தில் இல்லாத முதல் முயற்சி. அதனால வந்து கடுமையாக நடந்துக்குவேன். நீங்கள் இது மாதிரி இருக்கக்கூடாது, தவிர்த்துக்கொள்ளும். என்னது வந்து இதுக்குமே சொல்லித்தரக்கு ஆள் கிடையாது. யோகம்னா என்னமே தெரியாமல் போயாச்சு. ஏன்னா தமிழர்கள் தமிழை மறந்துட்டாங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் தெரியாது. எல்லாரும் நோயாளிகள், நல்ல சதை பிண்டங்கள், நோய் பிண்டங்கள் தான் எல்லாருமே. இப்போ நாம நோயாளி இருக்கணும். அந்த பிரச்சனையே வந்து பரிணாம பிரச்சனை. திருவள்ளுவர் சொல்லுவது பரிணாம அறிவியல்வாதி. அவர் வந்து வாயில ஒரு பொருள் வச்சா, வாழைப்பழம் வச்சாவே ஜீரநீர் சுரந்துடும். நல்ல வாழைப்பழம் வச்சாவே ஜீரநீர் சுரந்துடும். ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். அப்புறம் இன்னைக்கு எப்படி நீங்க கடந்து கொள்வீங்க?
இந்த வாயில வாழைப்பழம் வச்சவே ஜீரணம் சுருக்குதுன்னா அப்புறம் சக்கரை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமா, சாம்பார் சாப்பிடலாமா, அப்புறம் காய்கறி சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு பிரியாணி இந்த கேள்வியெல்லாம் வரவே வராது. மரணத்தை மரணத்தை வந்து சமாதியாக மாற்றணும்னா அது வந்து ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும். முழுமையாக செய்யாட்டி ஒரு ஒரு 60-70 விழுக்காடாவது பின்பற்றினா தான் அது வந்து அந்த பயிற்சிக்கு வரும். அந்த மாதிரி தான். அப்போ அந்த ஒரு மாதம் தவறாமல் வருகின்ற பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பின்னணி வந்து அமைதியாக இருக்கணும். என்ற பின்னணி யாரும் அமைதியாக இருக்குது. அப்படித்தான் இருக்கணும். வகுப்புனா அமைதியான வகுப்பாக தான் இருக்கணும். பள்ளிக்கூடம் அமைதியாக இருக்குது, யோகா மன்றத்துக்கு போனாலும் அமைதியாக இருக்குது, கோயிலுக்கு போனாலும் அமைதியாக இருக்குது. அமைதியான சூழல் உருவாக்கணும். குழந்தைகளுக்கு அது தெரியாது. நீங்கள் தான் வந்து சூழல் உருவாக்கிக்கணும். அப்போ தான் நான் ஏதாவது கேள்வி கேட்பேன். அப்புறம் 2 புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுவேன். புத்தகத்தை திடீர்னு படிக்க சொன்னால் அப்புறம் எங்கே படிப்பீங்க? அப்போ பின்னாடி குழந்தைகளுக்கு அது தெரியாது. நீங்கள் அதை பேசிட்டு இருக்க முடியாது. அப்புறம் அது அந்த சத்தம் இது ரெக்கார்ட் ஆகி பதிவாகி பிறருக்கு போகுது. நீங்கள் பேசுறது இப்போ நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, புரியுதா? இது பதிவாகி யூடியூப்ல போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரியும், நான் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் பதில் அறிவியல் ரீதியாக பதில் சொல்லணும். நான் சொல்றது பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒரு மருத்துவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க மருத்துவர் அவர் சொல்ற மாவு கொழுப்பு புரதம் வந்து ஆரோக்கியத்துக்கு தொடர்பே இல்லைங்கிறார். இவர் வந்து ஒரு முக்கியமான மருத்துவர். இவர் அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற மருத்துவர். 1998 நோபல் பரிசு வாங்குறாரு. இன்னொரு மருத்துவர் ஜப்பான் டாக்டர், இவர் அலோபதி டாக்டர். இவர் அலோபதியில ஜப்பான்ல புகழ்பெற்ற அலோபதி மருத்துவர். அவரும் ஆரோக்கியத்துக்கும் அரிசி, அதாவது மாவு சத்து கொழுப்பு புரதம் சம்மந்தம் இல்லைங்கிறார். இவர் ஜெர்மனிய அலோபதி மருத்துவ டாக்டர். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உடம்பு கெட்டு போகிறதுக்கு காரணம், ரத்தம் கெட்டு போகிறதுக்கு காரணம், ரத்தம் அடைச்சி போகிறதுக்கு காரணம், ரத்த குழாய்கள் அடைச்சி போகிறதுக்கு காரணம், உணவு குழாய்கள் அடைத்து போகிறதுக்கு காரணம், அப்புறம் வந்து சிரைகள், கண்டுக்கு தெரியாத ரத்த சிரைகள், கண்டகி மாதிரி இருக்கும், மயிர் மாதிரி இருக்கும், லேசான குழாய்கள், இதெல்லாம் அடைச்சிருதுங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து எந்த இடத்துல மாவு சாப்பிடு, கொழுப்பு சாப்பிடு, புரதம் சாப்பிடு எங்கேயுமே சொல்ல. மாவு சத்து சாப்பிட்டு, புரத சத்து சாப்பிட்டு, கொழுப்பு சத்து சாப்பிட்டு ஆரோக்கியம் வரும்னு இது வரைக்கும் யாரும் நோபல் பரிசு வாங்கினதே இல்லை. நோபல் பரிசுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மருத்துவத்துறை நோபல் பரிசு வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல. மற்ற எதுக்கெல்லாம் வாங்கிடலாம். மருத்துவம் உயிரோடு சம்மந்தப்பட்டது. எதோடு? உயிரோடு சம்மந்தப்பட்டது. உயிரோடு சம்பந்தப்பட்ட அந்த இதுல எந்த இடத்துலயும் இவர் சொல்லக்கூடிய இடத்துல மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து அப்படின்னு சொன்னதே கிடையாது. மாவுச்சத்து கொழுப்பு சத்து புரதச்சத்து சாப்பிடுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆக அந்த உங்க பக்கம் எங்க சத்தம் இருக்குது? நடராஜா, உங்க பக்கம் சத்தம் இருக்கா? உங்களுதே சத்தமா இருக்கா? ரைட் ரைட். கட் பண்ணிட்டேங்க ஐயா. இல்லை சத்தமா? ரைட். உங்களுதே சத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ. சரி பண்ணு. இப்போ அமைதியா இருக்கு. ரைட் ரைட். ஆக நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்துக்கு எந்த இடத்தையும் ஆரோக்கியத்துக்கான இப்போ நம்ம உணவு பழக்கத்தை கடுமையாக கேள்வி கேட்கிறார். இவர் வந்து ஒரு நாம சொல்ற உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர் தான் சொல்றாரு, நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அது ஆரோக்கியத்தை தர்றதில்லை அப்படிங்கிறாரு. இப்போ இருக்கிற சாதாரண உணவு, இப்போ நம்ம சாப்பிடுகின்ற சாதாரண உணவு இது வந்து உலகத்தை புரட்டி போடுற சமாச்சாரம். ஏன்னா இது வந்து
உணவு பழக்கம் என்பது வேறு, பசி தாகத்தை அடக்குதல் என்பது வேறு. உணவு பழக்கத்தை நீங்க வந்து விட்டு விட்டு கூட செய்யலாம். ஆனா பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி வந்து பரிணாமத்தினுடைய கடைசி பயிற்சி. ஆக இது வந்து நீங்க ம், நோயிலிருந்து விடுதலை பெற்றே தீரணும். அதனால தான் நான் இவ்வளவு கடுமையா நான் இல்லை இவ்வளவு ஆதாரங்களை கையில வச்சு பேசுறேன். உலகத்துல இப்படி ஆதாரம் காட்டி பேசுறது யாருமே இருக்க முடியாது. அதாவது ஆஹ், ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை. நாம சாப்பிட்றதுக்கு சாதாரண உணவு பழக்கம் இருக்கே, இது ஆரோக்கியத்தை தரவே தராது. இன்னைக்கு வந்து அரசன் முதல் ஆண்டி வரை சாதாரண உணவு தின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு எதையே கிடக்குறான். அமைச்சரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறான். அமைச்சர் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்குது. பிச்சைக்காரன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறான். பிச்சைக்காரன் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம எப்படி கேவலமா நடந்திருக்குன்னு பாருங்க. 3 வேளை ஆகாரம் சாப்பிட சொல்லி 2 வேளை ஆகாரம் சாப்பிட சொல்லி எங்கேயுமே கிடையாது. அது சாதாரண உணவை நொறுக்கி திங்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆக அறிவியல் ரீதியாக நிரூபித்தாலும் கூட மனம் அங்க மாறுவதில்லை. மனதை பற்றி ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற யோக மன்றங்கள் மனதை பற்றி பேசுறதே கிடையாது. ஆக நான் வந்து இந்த நோபல் பரிசு பெற்ற இந்த விஞ்ஞானி 1998 நோபல் பரிசு பெறுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த குழாய் அடைப்புக்கும் ரத்த குழாய் எங்கெங்க போகுது அதெல்லாம் நமக்கு வந்து 3 வகையான குழாய்கள் இருக்குது. உணவு பாதை குழாய்கள், இரத்தப்பாதை குழாய்கள், அப்புறம் சுவாச குழாய்கள் இருக்குது. இதில் இருக்கிற அடைப்புகள் எப்படி நீங்கும்னு கேட்குறாரு. அப்ப அந்த அடைப்பு நீங்கணும்னா இவர் வந்து இவர் மாவை தின்னுங்க, கொழுப்பு தின்னுங்க, புரத தின்னுங்க எங்கேயுமே சொல்ல. ஆனா இன்னைக்கு அலோபதி மருத்துவர்கள் வந்து அத்தனை பேருமே மாவை சாப்பிடு, கொழுப்பு சாப்பிடு, புரதத்தை சாப்பிடு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இது அலோபதிக்கு எதிரானது. மாவை தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு சொல்றதே நோபல் பிரைஸுக்கு எதிரானது. எதுக்கு எதிரானது? நோபல் பிரைஸுக்கு எதிரானது என்ன லோகச்சந்தர்? புரியுதுங்கய்யா. நோபல் பரிசுக்கு எதிரானது 1998 இது 1998 நோபல் பிரைஸ் வின்னர் சொல்றாரு. நம்ம உடல் இருக்கிற அடைப்புக்கு காரணமே அதாவது தண்டுகி, அதாவது இரத்த குழாய் அடைப்பு, இதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய்கள், இதயத்திலிருந்து வெளிப்புற இரத்த குழாய்கள், உணவு பாதை குழாய்கள், அப்புறம் உணவு பாதை குழாய்கள், அப்புறம் சுவாச பாதை குழாய்கள், இதெல்லாம் குழாய்கள் தான். இதெல்லாம் குழாய்கள், காற்று போற குழாய்கள் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே பல வகையான குழாய்கள் நம்ம உடம்புல இருக்குது. சிறுநீர் கூட குழாய் தான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இவர் எந்த இடத்துலையுமே மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கும் தவறான வழியில அலோபதி டாக்டர் சொல்லிட்டு இருக்கானுங்க. அலோபதி டாக்டர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை மருத்துவர்களும் மாவு தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இது அடிப்படையிலே உடம்புக்கு எதிரானது. நோபல் பரிசே வாங்கியாச்சு. ஒரு டாக்டர் கூட வாயை திறந்து பேசுறது இல்லை. மாவை தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு அந்த சன்னாடன்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர இயற்கை சட்டத்தை பற்றியோ ஆராய்ச்சி பற்றியோ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு நிரூபிக்கப்பட்டதுக்கு எதிராக பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? அப்படின்னா நோபல் பரிசுக்கு மரியாதை இல்லாமல் போகுது. நான் சொல்றது 1998 வாங்கியிருக்காரு அவர். அது எந்த இடத்துலையுமே வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல கூட மாவு தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு சொல்லவே கிடையாது. அப்படி நிரூபிக்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். மாவை தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு ஆரோக்கியம் வரும்னு இது வரைக்கும் எந்த நோபல் பரிசு நிரூபிக்கவே முடியாது. ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் பண்ணுறது இனிமேல் எவரும் நிரூபிக்க முடியாது. அப்படி பார்த்தா எவருக்கு நோயே வரக்கூடாது. நம்ம முதலமைச்சருக்கு நோய் வரக்கூடாது, செத்துப்போன முதலமைச்சருக்கு எம்ஜிஆருக்கு நோய் வந்துடக்கூடாது, ஜெயலலிதாவுக்கு நோய் வந்துடக்கூடாது, நாளைக்கு சாக போற என் மந்திரி கிந்திரி குப்பிச்சாமி ராமசாமி அவன் இவன் கொட்டு எவனுக்கு நோய் வரக்கூடாது. தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. யோக மன்றங்கள் இப்படித்தான் இருக்கு. யோக மன்றங்களும் சோத்து மன்றங்களா மாறிடுச்சு. வியாபார மன்றங்கள் இல்ல, சோத்து மன்றங்களா மாறி எல்லாம் நோயாளிகள் உற்பத்தி பண்ற மன்றங்களா மாறிடுது. ஒருத்தனு கூட ஆரோக்கியம் இல்லை. அதெல்லாம் ஏன்னா அறிவியல் படிக்கிறது இல்லை, தமிழ் படிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. எடுத்தேன் கவிழ்த்து ஏதோ யோக மண்டலம் வச்சுட்டு பூரா பஜனை மடிகள் தான் வச்சிருக்காங்க. அவ்வளவு தவறு நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் கடுமையாக விதிகளை போட்டு கடுமையான ஆதாரங்கள் கடுமையா இருக்கணும். நாளைக்கு வந்து எங்க வேணும் கேட்கலாம், எங்கவே கேட்கலாம். ஒரு ஐஐடியில போய் கேட்கலாம், ஒரு விண்வெளி துறையில போய் பதில் சொல்லலாம், ஒரு இராணுவத்துறையில போய் பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம எவிடன்ஸ் தெளிவா இருக்கணும். எங்கேயுமே சொல்லவே இல்லை. இன்னொரு டாக்டர் சொல்றாரு உடம்பு வந்து புளிச்சு போச்சுன்னா, அமிலம் ஆயிடுச்சுன்னா, ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா, புளிச்சு போச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் புளிச்சு போற, நம்ம திங்கிறது பூரா புளிச்சு போற உணவு தான். நல்ல ருசியா, நல்ல வாய்க்கு ருசியா இருக்கு. பொண்டாட்டி நல்லா சமைச்சு போடுறாங்களா, நல்லா ருசியா திங்கிறான். ஹோட்டல்கள் மாதிரி ருசியா திங்கிறான். எல்லாம் புளிச்சு நுரைச்சி போய் அடைச்சு போகுது. எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லை. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் உண்டுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை.
உணவு வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கும். உணவு வந்து மகிழ்ச்சியை தரும். அவ்வளவுதான். மனதுக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர, அது ஒரு நாளும் உடம்பை காப்பாத்தாது. அதனாலதான் நம்ம உடம்பை பத்தி பேசுறோம். இந்தியாவில் இருக்கிற எந்த யோக மன்றமே உடம்பை காப்பாற்ற வேண்டும்னு எந்த பரதேசியும் பேசுறது இல்ல. எல்லாம் நோயாளி முண்டங்களா இருக்கானுங்க. புரியுதா? திருலோகச்சந்தர். ம். ஆமாங்கய்யா. ஆமாம். பட் ஆனா அது வெறும் மனதை அடிப்படையாக வைத்து மட்டுமே அந்த யோக மன்றங்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உடலை அடிப்படையாக அந்த சுத்தம் அவங்க சொல்றாங்க. அது பட் ஆனா யோகத்துக்கு வந்து எதிரானது. இந்த அளவுக்கு யோகத்துக்கு எதிரானது. என்னது? ம் யோகத்துக்கு எதிரானது. எதுக்கு எதிரானது? யோக மன்றங்கள் யோகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. எதுக்கு செய்யறாங்க? அதுதாங்கய்யா. அது வந்து அதான் மனதின் அடிப்படை. அதாவது உடலை சரி செய்யறது அது செய்யறாங்க. பட் ஆனா அது கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் இது மாதிரி ஃபுல்லா இது பண்றாங்களா அது அவங்களுக்கு தெரியல இல்லையா? உடம்பை பத்தி பேசாதவன் பட் ஏதோ உடம்பை பத்தி பேசாதவன் உடம்பை பத்தி பேசாதவன் யோகியே கிடையாது. யோக மன்றமெல்லாம் கிடையாது. இல்ல அங்க போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விதத்துல பயனடைஞ்சுதான் அவங்களுக்கு ஒரு 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 தோற்றம் உருவாகுது இல்லையா? இல்லாட்டி ஏன் அதை நோக்கி அத்தனை பேர் போறாங்க? பொய் தோற்றம் மாயை. அது கூத்தடிக்கிறது அங்க வேலை. என்னது? கூத்தடிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. கூத்தடிக்கிறது தான். அங்க போய் சித்த நேரம் கேட்டு வர்றது. என்னது? காதுல ஏதாவது சித்தர் கேட்டு வர்றது. சினிமா பாட்டு பாடுற மாதிரி. சினிமா பாட்டு அப்படி கிடையாது. எல்லாம் அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகும் பொழுது இந்த உடல் தாண்டி மனம். அதுதான் சொல்றேன். அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யோக மன்றம் சரிதான். அட்டாங்க யோகத்தில் உடம்பை பத்தி தான் பேசுது. உடம்பை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தான் மனதை பத்தி போகணும். அது புரியுதுங்கய்யா. அது புரியுது. அதுதான் அப்படி அந்த யோக மன்றங்களே தப்பு பண்ணுகின்ற பொழுது இங்கதான் பிரச்சனையே வருது. யோக மன்றங்களே தப்பா. யோக மன்றங்களே உடம்புக்கு எதிராக இருக்கிறது. அறிவியலே உடம்புக்கு எதிராக. இப்ப அறிவியல் இருக்குது பாத்தீங்களா? இப்ப நோபல் பரிசு. நோபல்ங்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானம். பல ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து பரிந்துரைக்கப்பட ஒரு கற்றுப்போனா மட்டும் இல்ல, உலகம் தழுவிய பல ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு மைக்ரோபயாலஜில இருந்து நுண்ணுயிர் ஆராய்ச்சி பண்றவனுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் அவன் ஒப்புதல் கொடுத்தா தான் நோபல் பரிசு கிடைக்கும். மருத்துவங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, புரட்டி போடுற சமாச்சாரம். மற்ற கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட விட்டுருங்க. உயிர் சம்பந்தப்பட்டது. எது? உயிர் சம்பந்தப்பட்டது. அப்ப உடம்பாரடியின் உயிரடிவர். அதுதான் இந்த திருமந்திரத்தின் அடிப்படை. அதுதான் உடம்பை காப்பாற்றவன திருமுறை சொல்ற. அப்ப திருமுறையே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். தமிழே தெரியல, அப்புறம் என்ன பண்ணி தொலைறதுங்க? தமிழும் தெரியல. உடம்பாரளியின் உயிராரழிவார். இங்க எங்க மனதை பத்தி எங்க பேசுறீங்க? முதல்ல அடிப்படை உடம்பு தானே. உயிர் வந்துருது. உயிர் என்பது வேற, உயிர் தனி. உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு வருது. அது கரெக்ட். ஆனால் அது உடம்புல தங்கி இருக்கிறது எது? உயிர் தான். அப்போ உயிர் வெளியே போகாத அளவுக்கு தங்க வைக்கிற மாதிரி உடம்புக்கு சக்தி உண்டாகணும். என்ன உண்டாகணும்? உயிர் என்பது மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலை தாங்குற அளவுக்கு உடல் சக்தியாக இருக்க வேண்டும். ஏன் உயிர் போகுது? இந்த உயிரை தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு பலகீனம் ஆயிடுச்சு. ஏன் பலகீனம் ஆயிடுச்சு? கண்டது தின்னு பலகீனம் ஆயிடுச்சு. அப்போ உடம்பை பற்றி பேசாத இந்த மன்றங்கள் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடிப்படை உடம்பாரளியின் உயிரார் அழிவார். திடம்பட மெய்ஞானமும் சேரவ மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லுகின்ற பொழுது இங்க உடம்பு தான் அடிப்படையா இருக்குது. முன்னம் உடம்பை இழுக்கண்டு இருந்தேன் எழுதுறாரு. முன்னம் உடம்பை இழுக்கண்டு இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கொண்டேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே இறைவன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே. இப்படித்தான் வருது. ஆகையினால உடம்பாரடியின் உயிரார் அடிவர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உடம்பை காப்பாற்ற தெரியாத இந்த யோக மன்றங்கள் இந்தியாவில் 2000 வருஷமா 1000 வருஷமா என்ன பண்ணியிருக்காங்க? நாசம் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாம இந்த பயிற்சிக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த மன்றங்கள் இவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறது. ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. மருத்துவத்துக்கு போனாலும் ஆரோக்கியம் கிடையாது. எங்கதான் போவீங்க? மருத்துவத்துறையில் போனாலும் எந்த நோயும் குணமாக்க முடியாது. யோக மன்றத்துக்கு போனாலும் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இல்லை. அப்படி என்னது? இப்ப கேள்வி கேளுங்க. இப்ப கேள்வி கேட்கலாம். ஓகேங்க. நீங்க சொல்ற அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உடலை சரி செய்யறது, அதுக்கப்புறம் மன விசாரணை நம்ம போகணும் அப்படின்றது. முதல்ல உடலை ஆராய்ந்து அதுதானே
அதுதான். சோ அப்ப அந்த 1ஆம் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தியானம் அந்த தியானம் அவங்க எங்க போய் கத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது இல்லையா? அந்த குண்டலினி யோகம் அந்த யோகம் அதெல்லாம் எங்கேயுமே செய்யும் பொழுது சொல்லப்படாது, பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே எங்க சொல்லப்படாதது, எங்கேயுமே சொல்லப்படாததெல்லாம் உள்ள அடிச்சுட்டு போயிட்டானுங்க. எங்கேயுமே சொல்லப்படாதது என்னது? திருக்குறள்ல கிடையாது, திருமந்திரத்துல கிடையாது, அடிப்படை மிகப்பெரிய மெஞ்ஞானிகள்கிட்டே கிடையாது, பதஞ்சலியில கிடையாது, திருமந்திரத்துல கிடையாது. நந்தியம் பெருமாள் தான் அடிப்படை. யோகத்தின் தலைவர் நந்தியம் பெருமாள். மன்று தொழுது பதஞ்சலி, வியாக்கரமர் என்று இவரோடு எண்மருமாமே. அந்த 8 பேர்த்திட்டே அந்த தத்துவம் கிடையாது. குண்டலிங்கிறது மண்டலிங் ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் பொய் எத்தனையுமே. எங்க திருமந்திரத்தில் இருக்க காட்டுங்க. திருமந்திரத்தை விட ஒரு தமிழர்களுக்கு வேதம் திருக்குறள் எப்படி, அதே மாதிரி தமிழர்களுக்கு வேதம் திருமந்திரம். திருமந்திரத்தில் எங்க குண்டலி இருக்குது, மண்டலி இருக்குது, எங்க ஒரு அளவும் கிடையாது. அங்க எல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டானுங்க அத்தனை பேரும். என்னது இல்லைங்க, அதுதான் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் மேற்படிப்பு மாதிரி. அதெல்லாம் வந்து படிப்பே இல்ல, அந்த மாதிரி செய்தியே இல்ல. திருமந்திர தமிழர் செய்தியே கிடையாது. 3000 பாடல் எங்க இருக்குன்னு காட்டுங்க. 3050 பாடல் இருக்குது, எங்க இருக்குன்னு காட்டுங்க. திருக்குறள் எங்க இருக்குன்னு காட்டுங்க. திருமந்திரம் இருக்குன்னு காட்டுங்க. படிச்சாதானே நமக்கு தெரியும், படிச்சது இல்லையே. படிக்காத முண்டங்களை வச்சுட்டு இப்ப இவங்க எல்லாம் இப்ப யோக மன்றம் நடத்த எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. தமிழே தெரியாத முண்டங்கள் தான் இந்தியாவில உட்காந்துருக்கானுங்க. ஒன்னா சமஸ்கிருதத்துல கரை தேர்ந்திருக்கணும், அல்லது தமிழ்ல கரை தேர்ந்திருக்கணும். இவன் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு என்ன மூல வேலை செய்யும்? குருட்டு முண்டங்கள். ஆங்கிலத்துல தான் யோகம் இருக்குதா? இல்ல பிரிட்டிஷ்காரன் தான் யோகத்தை வடிவமைச்சானா? என்னடா கருமாந்திரம் பிடிச்சது. எல்லாம் எதில் பார்த்தாலும் தப்பு நடக்குது, ஒண்ணு கூட உருப்படி இல்லை. கேட்டா ஆஸ்பத்திரியே படுத்துக்கிறானுங்க. ஒரு வயலாவது ஆஸ்பத்திரி போகாது இருக்கான இந்தியாவில் இருக்க ஒரு யோக மன்றத்திற்கு எவனா ஆஸ்பத்திரி எல்லாம் ஆஸ்பத்திரியில் பொழந்து தள்ளிடுறாங்க. ஒரு அரசியல்வாதி வைத்த புழக்கல கால புழக்க, அரசியல்வாதி போய் ஆஸ்பத்திரி சாகுறானா ரைட்டு, யோகிவாதிகள் ஆஸ்பத்திரி போய் சாகுறானா அப்புறம் என்னடா யோக மன்றம் நடத்துறீங்க? கருமாந்திரம் முடிச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வான், இதுக்கும் பதில் இல்லை. அதனாலதான் சொல்றேன், இப்ப நான் வந்து கையில வச்சிருக்கிறது பார்த்து ஒரு முக்கியமான ஆதாரம். இது 1998 டாக்டர் ஃபரீட் முராடு, அவர் அலோபதி டாக்டர், அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவரு மாவு கொழுப்பு புரதத்தை பத்தி சொல்லவே இல்லை. மாவு சாப்பிட்டா, கொழுப்பு சாப்பிட்டா, புரதம் சாப்பிட்டா எல்லா நச்சுத்தன்மை நீங்கிறோம், இதய அடப்பு நீங்கிறோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அவர் சொல்றாரு அனைத்து பிளாக்கேஜும் நீக்கப்பட்டு வைடன் ஆகும், ரத்த குழாய் வந்து விரிஞ்சு சுருங்குங்கிறாங்க. ரத்த குழாய் விரிந்து அப்புறம் வந்து அடப்புகள் நீங்கி ஆர்டரிஸ் எல்லாம் சுத்தமாகி பிளட் வெசலுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகுங்கிறாரு. பிளட் வெசலுக்கு ரத்த ஓட்டம் போகல. மூளை ஒருத்தவங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூளை ரிப்பேர் ஆகி ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டான். ஆஸ்பத்திரி போட்டு தள்ளி இருப்பாங்க இடத்துல, நல்ல பேர் ஊசி கீசி போட்டு அவனை காப்பாற்றி விட்டாங்க. அப்போ பிரெயினே அவுட் ஆகுது. இவங்க தான் யோகின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அது போயிட்டு போகுது. இப்போ நாம் என்ன விஷயத்துக்கு வரோம்னா, இப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம பிறவிலிருந்தே பல்வேறு பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க, குழந்தைகளையும் அடிமையாக்கியாச்சு. இப்ப நம்ம அவங்களை சுத்தப்படுத்தணும். பிரச்சனை வந்து அடிப்படையில் நம்ம சரி செய்யப்பட வேண்டும். இப்போ மக்களை எந்த வகையில் முன்னேற்றம் முடிவு எடுத்துட்டோம்னா, நமக்கு ஊடகம் தான் நமக்கு வழியா இருக்கு. ஊடகம் தான் தகவல் தொடர்பு சாதனை வைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நேரில் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு எங்கேயோ இருக்க பாருங்க, எங்கேயோ சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, அவர் ஏதோ எங்கேயோ இருக்காரு, இவங்க சென்னையில் இருக்காங்க, ஒருத்தர் அமெரிக்கா லண்டன் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. நல்ல வேலை இந்த ஊடகம் இருந்துங்கிறது ஆதாரத்தை பேச முடியுது. எல்லா நாட்டிலும் எல்லாம் நம்ம பேசுற அத்தனை செய்திகளுமே கூகுள் இருக்குது, சாட்சிப்பில் இருக்குது, எல்லாம் இருக்கு. எல்லாம் ஆதாரங்கள் தான், எல்லாம் எவிடன்ஸ் தான். நம்ம வச்சிருக்கிறது பூரா இன்டர்நேஷனல் ஃபிகர் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவன் உடலை பற்றி தாங்க எல்லாருமே பேசுறாங்க. உடம்பாரலியின் உயிராரலி வர. இப்போ ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நம்பிக்கை சார்ந்த சமூகம் தான் நம்மளுடைய இந்திய சமூகமே பாத்தீங்கன்னா, கிழக்கு இது பாத்தீங்கன்னாவே ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவே அடிப்படை இல்ல இல்ல, அறிவே அடிப்படையா கொண்டது. அறிவே அடிப்படையாக, அறிவும் மனமும் சேர்ந்தது. ஃப்ரீடம்ல ஒண்ணும் கிடையாது, அறிவே அடிப்படையா கொண்டது. தப்பு தப்பா சொல்றேன். இப்போ தப்புன்னு இல்லைங்க, எனக்கு புரிதல், என்னுடைய புரிதல் வச்சுட்டு என்னுடைய புரிதல் வச்சு நான் பேசும்பொழுது
ம் எனக்கு நான் என்ன நம்பிக்கை எந்த கோட்பாடுல எனக்கு நம்பிக்கை இருக்கோ அதை அதை ஃபாலோ பண்றதுக்கு எல்லா இதுவுமே நம்ம இந்துயிசம்ல அவைலபிளா இருக்கு அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு சிஷ்யன் அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகி போற இதுலதான் இப்ப பாத்தீங்கன்னா ம் அனல்வாதம் புனல்வாதம் செய்ததாக வந்து நம்மளுடைய ம் குறிப்புகள் இருக்கு. ஆமா யாரு ஞான சம்பந்தரும் வந்து யார் அவங்க சமணர்களை எதிர்த்து அந்த அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சைவத்தை மீட்டு கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு சரி குறிப்பு இருக்கு. புராணம் So சொல்லு நம்ம சரி வந்து போர் புரிஞ்சு நம்மளுடைய என்ன சொல்றது ஆக்கிரமிப்புகளை எதுவுமே நம்ம செஞ்சது கிடையாது இந்தியால இருந்து. அவங்க எல்லாருமே விவாதங்கள் பாத்தீங்கன்னா வாதம் தான் செஞ்சு வாத பிரதிவாதம் செய்துதான் ம் அதை வென்றதாக நம்மளுடைய சரித்திர புராணங்கள் இருக்கு. ஓகேங்களா? ம் சோ இதை நான் எப்படி எடுத்துட்டு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா வந்து இதை வந்து என்னதான் கத்துக்க முடியும் அப்படின்ற அந்த ஆங்கிள் இருந்தா தான் நம்ம யோசிக்கணுமே தவிர என்னுடைய ம் பார்வையில நான் அப்படி இருக்குன்னா அதை பத்தி எனக்கு என்னன்னு தெரியாது. ம் அது அது என்னன்றதை உணரணும் அப்படின்னா முதல்ல இது பேசிக். சோ இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. முடியாது அது சரி நல்லதா சரிதான் கெட்டதான்னு எனக்கு தெரியாது. தெரியாது அந்த நோக்கத்துல நான் அதை வச்சிடுறேன். சோ அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. இப்ப ம் நீங்க யோக மன்றங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஓகே, ம் எனக்கு புரியுது. பட் ஆனா வந்து என்னன்னா நான் அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ம் அதை விட்டு நான் தள்ளி நிக்கிறேன். இப்போதைக்கு நான் இங்க என்ன கத்துக்கிட்டு வரேன் அதை நான் கத்துக்கிறேன். அதை நான் முழுமையா கத்துக்கணும் அப்படின்ற அந்த அந்த புரிதல் எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். இது மத்தவங்க நல்லது என்ன புரிதல் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆ ஒவ்வொருத்தருக்கு ஒரு புதிய புரிதல் இருக்கும் இல்லையா? நல்லது அருமை இந்த அதுதாங்க. கருத்து வரவேற்க வேண்டிய கருத்து நல்லது. மகேஸ்வரி என்ன கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்க மகேஸ்வரி 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 பேசுங்க அவங்களுக்கு அதை அன்மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க மியூட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். வரலன்னு நினைக்கிறேன். சரி, விட்டுருங்க. ஏன் 2 நாளா வரலையா? ஏன் இன்னும் சரி பண்ணலையா? உங்க கைபேசி சரி பண்ணிட்டு வாங்க. ஏங்க நீங்க கேட்டா தானே எல்லாரும் பதில் தெரியும். நீங்க பல இடத்துல போயிருக்கீங்க, பல ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, பல இடத்துல போய் இவங்க யோகா மன்றங்கள் இந்தியா தென்னாடு பூரா சுத்தி இருக்காங்க, பல மன்றங்களுக்கு போயிருக்காங்க. ஏன் ஆரோக்கியம் இப்ப எல்லாரும் போய் ஆரோக்கியத்தை எல்லாரும் உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. கெட்ட பிறகு தான் ஞானம் வருது. என்னது? சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா, சட்டி சுட்டதாடா உடம்பை கெடும் பொழுது அங்க இந்த புத்தி வருது. அது வரைக்கும் புத்தி வர்றதில்ல. உடம்பு கெட்டு சீரடா ஐயோ காப்பாத்துங்க பொழுதுதான் வருது. அப்பதான் உடம்பை பத்தி பேசுறீங்க. என்னது? அப்ப மனதை பத்தி பேசுங்களா பார்க்கலாம். அப்ப நேர கோயில்ல போய் படுத்துங்க, அல்லது வந்து பஜனை மண்டலத்துல போய் படுத்துங்க, அல்லது வந்து யோக மண்டலத்துல போய் படுத்துக்க வேண்டியது. ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க. அப்ப கடைசியில் அவனும் காப்பாற்ற போறது இல்ல. அவன்தான் மருந்தே இல்லைன்ட்டானே. ஆக்சுவலி அதெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்க வேண்டியது. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்னா எப்படி சொல்றது? அதாவது இப்ப நம்மளோட இது பாத்தீங்கன்னா இங்க வந்தா நோய் தீரும், அதுக்கப்புறம் பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் 3மே நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம் அடிப்படையில இருந்து நம்ம சரி செய்துட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் மேம்பட இதை யாரு விவாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ ம் இந்த ஆன்மீக மன்றங்கள் பத்தி, யோக மன்றங்களை பத்தி யாரு நீங்க பேசலாம். ஆனா எங்களுக்கு பேசுறதுக்கு இன்னும் நாங்க இன்னும் அந்த தகுதி புரியுது. வாய்ந்தவர்கள் அல்ல இல்லையா? சோ இல்ல இப்போ நாங்க மேபி உங்க மாதிரி உடம்ப நடுநிலை தேகம் வந்த பிறகு அதுக்கப்புறம் மேபி நாங்க தயாராகி நாங்க பேசலாம். அது வரைக்கும் நாங்க வந்து வாய முடியுது. ஏன்னா அது ஒன்றும் எங்களுடைய அனுபவம் கிடையாது இல்லையா? அதனால வந்து அனுபவம் ஆன பிறகு வந்து நீங்க கேள்வி கேட்கறதுல எனக்கு புரியுது. அது வரைக்கும் நாங்க இன்னும் வளர்ந்து வந்த பிறகு மேபி நாங்க பேசுவோம்னு எனக்கு தெரியல. அது எப்படின்னா கரெக்ட் பாடம் இல்ல அது சரிதான். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தரணும். அடிப்படையிலே பேசிடணும். இப்படி எல்லாம் தப்பு நடக்குதப்பா, தப்பிச்சு போயிருங்க. எந்த அறிவியலும் நிரூபிக்கப்படல. எல்லா அறிவியலும் உடலை பத்தி தான் பேசுறான். இவன் மட்டும்தான் மனதை பத்தி பேசுறாங்கிறான். அப்ப எல்லா ஐரோப்பியர்கள் கூட உடலை ஆராய்ச்சி பண்றானுங்க. செத்து போ இவங்கனால நமக்கு அது மேல ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது இல்லையா? இவங்கனால அந்த சப்ஜெக்ட் மேல நமக்கு வெறுப்பு வந்துடக்கூடாதுன்றதுல எனக்கு அந்த தெளிவு வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப இவங்க எல்லாம் அந்த தப்பு செஞ்சுட்டாங்க, சப்ஜெக்ட் மேல அந்த வெறுப்பு வரக்கூடாது இல்லையா? இப்ப மெயின் சப்ஜெக்ட் மேல நமக்கு என்ன வரக்கூடாது? அந்த உடம்பு கெட்டு போகும் பொழுதுதான் தெரியும். உடம்பு கெட்டு போகும் பொழுதுதான் வழி தெரியும். உடம்பு கெட்டு போகின்ற பொழுதுதான் இப்ப நம்ம பேசுறது என்பது இது பதிவாகுது, எல்லாரும் பாக்குறாங்க. உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வருதுங்கிற நானு. அதுக்கு முன்னாடி அதாவது வருமுன் காப்பது நலம் அப்படிங்கிறதா. சரி, அதாவது இதுதான் விஷயமே. ஏன்னா எந்த அறிவியல் இருந்தாலும் அது மறைக்கப்படுகிறது. எந்த அறிவியலும் அதாவது எதை செஞ்சாலும் இது நமக்கு என்ன நன்மை, இது 100 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்குமா, நாம நீண்ட காலம் உயிர் வாழ முடியுமா, எல்லாரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். வள்ளலார் கூட ஒரு பாட்டு பாடுறாரு. ஒருமையுடன் நினது அடி பணிகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசு ஒரு உறவு களமாவே வேண்டும். அந்த பாட்டு பாடிட்டே வருவார்.
கடைசியில அதையும் சேர்த்துவாரு. நான் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்ங்கிறாரு. அந்த வார்த்தையை அவர் போடுறாரு. அப்படின்னா அவரும் அதை விரும்புகிறார். ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஞானி. அவருக்கு என்னன்னா கொஞ்சம் என்ன இருக்குது, சரி கேட்கறத கேட்ப, முருகன்கிட்ட இதையும் கேட்டு வச்சிடலாம். அப்பா எல்லாரும் நான் அன்பா இருக்கணும், எல்லாத்திலையும் துன்பம் இல்லாம இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோ, நம்ம நோயற்ற வாழ்வு வாழணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு முருகன்கிட்ட கேட்கறதாக பாடல் இருக்கு. அப்ப பெரிய பெரிய அறிவாளிகளுக்கே உடலை பற்றி ஞானம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். அதுதான் யோக மன்றங்கள், மருத்துவ மன்றங்கள், மருத்துவ மையங்கள் இப்ப வணிக நோக்கம் மாறிவிட்டது. யோக மன்றங்கள் வியாபார நோக்கத்தை மாறுகின்றப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நம்ம கரெக்ட். அது இப்ப நீங்க பொறுப்பெடுத்து நீங்க செய்யறதுனால எங்கெல்லாம் அந்த தவறுகள் நடக்கிறதுனே நீங்க சுட்டி காட்டுறது உங்களோட ஆசிரியரோட கடமை. நீங்க அதை கரெக்டா நீங்க செய்றீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஆனா மாணவர்களாகிய நாங்கள் அதை காது கொடுத்து கேட்டுட்டு உள்வாங்கிட்டு நாம என்ன பண்ணணும், அப்ப நம்ம தயாராகணும் அப்படின்ற அந்த இதுக்கு தான் இப்ப ஓடணும் தவிர, இப்ப நீங்க பேசுறதுனால அதே நாங்க பேச முடியாது. நாங்க இன்னும் அதுக்கு தயாரா ஆகல அப்படின்றதுதான் எனக்கு புரியுது. சரி சரி, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் எங்களுக்கும். பரவாயில்ல. இந்த 84ஆம் பக்கத்துல இந்த 24 ரொம்ப காலையில இவர் ஆழமா ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்டாரு. யாரு, நம்ம குவைத்துக்காரரு, பஹ்ரைன்காரர், அவர் பேர் என்ன, காலையில குவைத்துல இருந்து கேட்டார். ஒரு சந்தேகம் கேட்டாரு அவரு. 5ஆம் பதிப்பின் ஆசிரியர் கையில வச்சிருக்கிறீங்களா? 5ஆம் புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இருக்குங்க ஐயா. 5ஆம் இருந்தா படிங்க. 5ஆம் பதிப்பின் ஆசிரியர் நீங்க படிக்கிற உங்க பேரு நடராஜா. 5ஆம் பதிப்பின் ஆசிரியர் உரை, அதாவது 20 பக்கம் என்ன பக்கம்? பக்கம் 23, பக்கம் 23, 5ஆம் பதிப்பின் ஆசிரியர் உரை, பக்கம் 23. என்னுடைய வயது தற்சமயம் 77. பல வருடங்களாக ஆய்வு செய்து எழுதிய மேற்படி புத்தகம் வேறு பதிப்பகத்தில் 4 பதிப்புகளையும் 5வது பதிப்பு தற்பொழுது விஜய பதிப்பகத்தில் முதல் பதிப்பாகவும் வருடக்கணக்கில் தனித்திருப்பது. பல ஆராய்ச்சிகளை செய்து நான் பதிப்புகளில் 5000 பிரதிகள் விற்று அதே சமயத்தில் இந்த 5வது பதிப்பை டவர் ப்ராப்ளமா? டவரா? சிக்னல் ஏன்னா கருமாந்திரம் பிடிச்சது. இது ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்குது. நடராஜா பேசுங்க, கேக்குதுங்கய்யா, படிங்க. தனிமனித உங்களுடைய அஷ்டாங்க யோகத்தை நாம் பின்பற்றுகிறோம். அதன் கடைசி 4 பகுதியில் 5 பிரத்யோகர உணவு, 7 காற்று இல்லாம 8 என்று நான் மாற்றுகிறேன். இந்த 4 படிகளையும் எந்த சாதாரண மனிதனும் சரிபார்க்க வெரிஃபிகேஷன் செய்ய முடியும். இந்த 5 முதல் 8 வரை குறிப்பிட்டுள்ள நீர் உணவு முதல் கபால மோட்சம் வரை அனுபவித்து வாழ்ந்த யோகிகள் உபயோகித்த குகைகள் முறையே வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தின் ஆரம்பம், 2 சுருளி சுப்பிரமணியர் சந்நிதிக்கு அருகில் உள்ள கொல்லி சன்னியாசி கரடு என்ற இடத்தில் உள்ள யோகி சிவபிரகாசர் சமாதி கோயில் ஆகிய காணலாம். மனித சமுதாயத்தின் ஒழுக்கம். எல்லா மதங்களோடும் விஞ்ஞானமும் சேர்ந்து மனித சமுதாயத்தில் அழிவை பற்றியே பேசுகின்றன. அவை யாவன? இது படிக்குங்க மேல. படி இல்ல, இது மட்டும் முக்கியமா பாரு. இது முக்கியமானது, அதான் எடுத்து போட்டேன். இது அதாவது இது மட்டுமே மனித சமுதாயத்தின் ஒழுக்கம்.
எல்லா மதங்களோடும் விஞ்ஞானம் சேர்த்து மனித சமுதாயத்தில் அழிவை பற்றி பேசுகின்றன. அழிவை பற்றியே பேசுகின்றன. மதங்களும் சரி, விஞ்ஞானம் சரி, அழிவை பற்றி பேசுகின்றன. இப்போ 5 தடவை பூமி வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. 6வது தடவை வந்து பூமி தாக்க போகுது இல்லையா? இப்போ நிலநடுக்கம் பூகம்பம்லாம் வந்துருச்சு. இப்போ நிலநடுக்கம் பூகம் வந்து நாட்டை பூமியே நாசம் பண்ணிட்டு இருக்குது. அப்ப எந்த மத நம்பிக்கைகளும், எந்த கோள்கள் நம்பிக்கைகளும், எந்த பக்தி, கர்மம், ஞானம் எல்லாமே தூள் தூளா போகுது நிலநடுக்கத்தின் முன்பாக. எதன் முன்பாக? நிலநடுக்கத்தின் முன்பாக எல்லாமே தூள் தூளா போகுது இல்லைங்க. எல்லா நம்பிக்கையிலும் என்ன ஆகுது? ஆமாங்க. கடவுள் நம்பிக்கை, யோகம், பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், பூமி நிலநடுக்கம் முன்பாக, சுனாமி முன்னாக வேட்டையாடப்படுது. மொத்தமே சர்வநாசம் ஆகுது. சர்வமே நாசமாகுது. அப்ப இது பூமி எங்கும் ஏற்படாதுங்கிற யார் சொல்ல முடியும்? எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்ப அண்டங்கள் அழிவை சந்திக்கின்றன. அண்டங்களும் அழிவை சந்திக்கின்றன. அண்டங்கள் மோதிக்கொண்டு சிதறண்டு போகும். இப்ப கூட சூரியன் வந்து கடுமையான வெப்பம் ஏறிட்டே போகுதுங்கிறான். பூமி வெப்பம் ஏறிட்டே போகுதுங்கிறான். பூமியோட வெப்பம் ஏறிட்டே போகுதுங்கிறான். அண்டார்டிகா பனி உருகுதுங்கிறான். இன்னும் 25 வருஷத்துல கடலோரத்தில் இருக்கிற பல நகரங்கள் வந்து 5 அடி 4 அடி தண்ணி உள்ள பூந்துருங்கிறான். அப்ப எந்த நம்பிக்கையும் வந்து இந்த பூமியை காப்பாத்துன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த நம்பிக்கையும், இப்ப நம்ம நம்பிக்கை பத்தி பேசுறோமே, அறிவியலுக்கு எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கான்னா, இப்ப எல்லா நம்பிக்கைகளும் இந்த நிலநடுக்கத்தின் போகும். அப்ப இந்த பூமி வந்து எதை அடிப்படையாக கொண்டது? எரிமலையை அடிப்படையாக கொண்டது. அப்போ இந்த வாஸ்து சாஸ்திரமே டவுட் ஆயிருது. என்னது? அப்ப வாஸ்து சாஸ்திரம் போச்சு. அப்புறம் வந்து சோதிட சாஸ்திரம் போச்சு. அப்புறம் மந்திர சாஸ்திரம் போச்சு. என்னடா கொடுமையா இருக்குது. இப்ப நாமளாவது வாசு பார்த்து வீட்டை கிட்ட கட்டுறான். அமெரிக்கால வாசு பார்த்து கட்டிட்டு இருக்கானா? அவன் விஞ்ஞான ரீதியா பாக்குறான். அடிச்சு நொறுக்குது பாரு. இருக்கிற இடம்ல காணா போச்சு. தாய்லாந்துல இதை விட பயங்கரமான கட்டடம் தாய்லாந்து இருக்குது. லேசா 2 கட்டடம் தான் போயிருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். உள்ள எவனும் குடிபோக முடியாது. கிட்டத்தட்ட 16% 17% கட்டடங்கள் விரிஞ்சு நிக்குதுங்கிறான். உள்ள போய் தூங்க முடியாது எவனுமே. எப்ப வேணாலும் தலையில் விழுகும். எப்ப வேணாலும். சரி, இப்ப நான் இந்த இடத்துல வர்றேன். இப்ப அதுல இருந்து நம்ம தப்பிச்சு போக ஆகணும். இதுல இருந்து அடிப்படை புத்தகத்தை பின்பகுதி பாத்தீங்கன்னாவே, விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பு தலையாய கடமிட்டாரு. உடனடியாக மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஏன்னா சாதாரண உணவு நம்ம மேல் நோக்கி போறதுக்கு தடை செய்யுது. சாதாரண உணவு பழக்கம் நம்ம மேல் நோக்கி போறது, விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாழ்வதற்கும், நைட்ரஜனிலிருந்து புரோட்டீனை மாற்றுவதற்கும், அந்த சளி குறைந்த உணவும் உடம்புல எங்கேயும் அடப்பு இல்லாமல் தூய்மையாக நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்து பிராணசக்தி நிறைந்த உடலாக மாறினா மட்டும்தான் நைட்ரஜன் புரோட்டீனை மாறும். காற்றில் இருக்கிற கதிர்வீச்சுகள் எடுத்துக்கொள்ளும். நம்ம சுற்றி இருக்கிற ஒய்ஃபி கதிர்வீச்சு எடுத்துக்கொண்டு உடம்பு ஒரு சூரியனை போல, உடம்பு ஒரு நட்சத்திரத்தை போல வாழ வல்லது. இது காரணம் உணவு பழக்கம். சாதாரண உணவு பழக்கம் தான் காரணம். அதை வைத்துக்கொண்டு இந்த மனித குலம் அழியக்கூடாது என்பதற்காக விண்வெளி எங்கேயும் போய் வாழ முடியுங்கிறது அந்த உடம்பு வந்து மாறிக்கொண்டே இருக்கிற உயிரினம். இது முற்றுப்புள்ளியே கிடையாது. மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் மாறிட்டே இருக்கும். புது வழியில சிந்திப்பேன். நம்மள புதுசா சிந்திக்கிறோம் இல்லையா? இப்ப மனிதன் பாருங்க மாறிட்டே இருக்கிறான். விண்வெளிக்கு போலாங்கிறான், ஒருத்தர் செவ்வாய்க்கு போலாங்கலாம், அவன் சந்தத்துல வீடு கட்டலாங்கிற எல்லாம் நல்ல சிந்தனை தான். அதெல்லாம் அதற்கு உடம்பை தயார் செய்ய வேணும். அதற்கு உடம்பை இப்ப தொடங்கலாம். அப்ப அதான் அந்த இடத்துல இந்த ஏற்கனவே பேசியிருக்கோம். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம் பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 5வது நிலை, 6வது நிலை, 7வது நிலை, 8வது நிலை யாருக்கும் புரியாது. ஆகையினால அது எப்படி எளிமைப்படுத்தியிருக்காருன்னு உங்களை பாக்குறதுக்கு தான் நான் படிக்க சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அட்டாங்க யோகத்தை நாம் பின்பற்றுகிறோம். இப்ப அட்டாங்க யோகத்தை நாம் பின்பற்றுறோம். அட்டாங்க யோகத்துல குண்டலி கிடையாது, மண்டலி கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன கிடையாது? குண்டலி, மண்டலி, அது இது சுவாசப்பை, புடலங்காய், புண்ணாக்கு எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் டபுள் வேலை. எல்லாமே வியாபார தந்திரத்துல தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அந்த உடம்பு எதுல இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்திலேயே உடம்பு சுவாச பயிற்சியில இல்லை, சுவாசத்திலேயே உடம்பு இயங்குது. பிராணசக்திங்கிறது விண்வெளியில் இருக்கிற சக்தியின் மூலமாகத்தான் அந்த உடம்பு இயங்குகிறது. அது பிராணசக்தியின் பேர். பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகாயம் அந்த அப்படியே படிப்படியா வர வெவ்வேறு வடிவங்களா மாறுகின்ற பொழுது காற்று வடிவா மாறி உள்ள போயிட்டு இருக்குது. அப்ப சுவாசத்தையும் நிறுத்தி பழகலாம். அந்த மாதிரி போகுது. சுவாசமே உணவாக இருக்கிறது. நீர் உணவு உள்ள போய் சுத்தப்படுத்தி நமக்கு வந்து எல்லாத்தையும் திறந்து விடுது.
சுவாசத்தையே அடக்க முடியும், சுவாசத்தை நிறுத்தியும் வாழ முடியும். அவர் படிப்படியாக வாழ மறுத்து 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 போக முடியும். இப்ப மறுக்க மறுக்க மறுக்கத்தான் இந்த உடம்புக்கு வீரியம் அதிகமாகி புதிய புதிய வடிவங்கள் எடுக்கிறது. அதுக்கு தான் இந்த விஷயமா வருது. அப்ப அட்டாங்க யோகத்தை நாம் பின்பற்றுகிறோம். அதன் கடைசி 4 பகுதிகளை பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவை. முதல் 4 பகுதியில் போல இல்லாமல் சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாததாக புரிந்து கொள்ள முடியாதவையாக இவை உள்ளன. அதாவது ஆசன பயிற்சினா ஏதாவது புரியுது, சுவாச பயிற்சினா புரியுது. இந்த பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஆசன பயிற்சினா ஆசனம்னா கை காலம் மடக்கிறது, சுவாச பயிற்சினா டரு டருன்னு மூச்சை எப்படி இழுத்து தொடரணும் புரியுது. பிரத்யேகாரம், தாரை, தியானம், சமாதி ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஏதாவது புரியுதா? இல்ல. அதைத்தான் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றாருன்னா சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எளிய சொலவாடை போட்டு திருப்புறாரு. அதாவது ஆகவே இந்த கடைசி 4 பகுதிகளை நீர், உணவு, 6 அந்த பிரத்யேகாரம்ன்றத நீர், உணவு அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல நாங்க அப்படி 5 சொல்லாம பிரத்யேகாரம் போட்டிருக்கு. அப்படி சொல்லாம இப்படி செஞ்சு பார்த்தா அதெல்லாம் கிடைச்சிடும். எது கிடைச்சிது? பிரத்யேகாரம், தாரை, நித்தியான சமாதி கிடைக்குங்கிறது தான் இவர் என்ன பண்றாருன்னா சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி இதை சோதிச்சு பார்க்கலாம். எதை சோதிச்சு பார்க்கலாம்? நீர் உணவுமுறை சோதிச்சு பார்க்கலாம், காற்று உணவுமுறை சோதிச்சு பார்க்கலாம், காற்றே இல்லாமல் மூச்சு அடக்கி காற்றே இல்லாமல் வாழும் நிலை. ஆக கபால மோட்சம் என்று நான் மாற்றுகிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி வரிசைக்கிரமா பார்த்தா புரியும் எல்லாத்துக்குமே. இந்த 4 படிகளையும் எந்த சாதாரண மனிதனும் சரிபார்க்க முடியும், அதை வெரிஃபிகேஷன் பண்ண முடியுங்கிறாரு. இந்த 5 முதல் 8 வரை குறிப்பிட்டுள்ள நீர் உணவு முதல் கபால மோட்சம் வரை அனுபவித்து வாழ்ந்த இதுக்கு சான்று எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல கொல்லிமலை பகுதியில் இருக்கிற சிவபிரகாச சாமிகளுடைய குகை வரலாறு, அப்புறம் இங்க கம்பத்துல சுருடைமலையில் இருக்கிற அந்த கைலாச குகை, அந்த யோகிகளுடைய வரலாறு, அப்புறம் கொல்லிமலை அடிவாரத்தில் சன்னியாசி கரடு இருக்கிற சிவபிரகாச சாமியுடைய வெள்ளிங்கிரி மலை, இதெல்லாம் சான்றா இருக்குது. அவங்க தான் இந்த சுவாச பயிற்சி நிறுத்தி பழகினாங்க. நீர் உணவு பயிற்சி, காற்று உணவு பயிற்சி, சுவாசத்தையும் நிறுத்தி கபால மோட்சம் போறது. அதாவது குடும்ப பொறுப்பை முடிச்சுக்கிட்டு, திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு, குடும்ப பொறுப்பை முடிச்சுட்டு, உள் சுத்தம் பண்ணிட்டு இயற்கையோடு கலந்து போறதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல வருது. ஆக காலை எல்லா மதங்களும் விஞ்ஞானமும் அது கீழே படிங்க அப்படியே. இப்ப புரியுதா? ஓரளவுக்கு புரியுதா? இந்த பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதிங்கிறது யாருக்கும் புரியாது. நான் புரியும்படியாக மாற்றி அமைக்கிறேன். அதான் ஆராய்ச்சியினுடைய தெளிவா சொல்லணும். ஒரு ஆராய்ச்சியாளர் மக்களுக்கு புரியும்படியாக இருக்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சியாளரோட கடமை என்னன்னா, யாரு படிச்சு இப்ப புரியுதா இல்லையா? காற்று உணவுனா புரியுது, நீர் உணவுனா புரியுது, காற்றை மறுத்தல்னா புரியுது, அப்புறம் கபாலம் கபாலம்னா தலை, அதுல ஏதோ ஒரு மோட்சம்னா அதுல இருந்து விடுதலை அடைதுன்னு புரியுது. இது சாதாரண மக்கள் கூட இதை சரி பார்க்க முடியும் அப்படிங்கிறது விஷயமே. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். பட் ஆனா இங்க அந்த 5, 6, 7, 8 பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அதுவே இது இல்ல இல்லையா? நீர் உணவு, காற்று உணவு, காற்று இல்லாமல் வாழும் நிலை, கபால மோட்சம், இதுவும் அதுவும் ஒண்ணு இல்ல இல்லையா? அது சொல்றாங்க, இதை செஞ்சேன்னா அதை செஞ்சேன்னா இதை செஞ்சேன்னா அது நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இது பேரு முக்தி நிலைன்னு பேரு. முக்தி இப்ப எளிமையா சொல்றாரு, முக்தி நிலை தான் சொல்றாரு, வேற ஒண்ணு. முக்தி நிலைதான். உடம்பே விடணும்னா முக்தி நிலை தானே. வள்ளுவர் சொல்லுவாரு, அது மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகைம்பாரு. அதாவது உடம்பே தேவையற்றதாக மாறிவிடுகிறது. மக்களோடு தொடர்பு தேவையில்லை, ஏதோடும் தொடர்பு தேவையில்லை, உடம்பு மிகையாக இருக்கிறது, உடம்பு தேவையில்லைன்னு முடிவு பண்றப்போ உடம்பையே விட்டுட்டு வெளியே போறான்னு எழுதுறாரு. யாரு பதில் சொல்ல போறாங்க இதுக்கு? இது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. வள்ளுவரும் சாதாரண ஆள் கிடையாது, அழகா எழுதிட்டாரு. மற்றும் தொடர்பாடு எவன்கொள், மக்களோடு எந்த தொடர்பு, ஏதோடு என்ன தொடர்பு, உடம்பே தேவையில்லாத பொழுது, உடம்பு மிகையாக இருக்கின்ற பொழுது எதுவும் தேவையில்லை மாறிவிடுகிறது. அப்ப உடம்பை விட்டுட்டு வெளியே போறான்னு அவர் சொல்றாரு. அப்போ எங்க போகுது? தானாவே பிரத்யேகாரம், தாரணை, தியானம் கடைசியில்
இந்த கபால மோட்சம் மண்டையில் வழியாக உச்சியின் வழியாக பிரிச்சுட்டு போறதுதான். இதுதாங்க நடக்குது. இது என்ன கேள்வி? ம். ஓகே ஓகே. அப்போ நமக்கு வந்து நீர் உணவு நம்மளுடைய சத்தியமா மாறுச்சுன்னா, அதாவது அந்த நீர் உணவுன்ற அந்த தத்துவம் வந்து நமக்கு சத்தியமா மாறுச்சுன்னா, நமக்கு ம். பிரத்யாகாரம் என்ன சொல்லுதோ அத நம்மளால அடைய முடியும். அதே மாதிரி அதுதான். காற்று உணவு நமக்கு வந்து நம்மளுடைய பாகமா மாறிடுச்சு அப்படின்னா, தாரணைன்னு என்ன சொல்லப்படுதோ அது நமக்கு கிடைக்கும். அப்படிதான் ஆமா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப ஆமா காற்று ஆமா இல்லாமல் வாழும் நிலை நமக்கு வந்தாச்சு அப்படின்னா, அப்பதான் தியானம் நமக்கு கைகூடும். அது ஆமா வரைக்கும் தியானம் நமக்கு கைகூடாது ஆமா அப்படின்றது ஆமா தான் ஆமா பொருள் படம். ஆமா ஆமா ஆமா. கால சரி, மோட்சம்ன்றது அது வந்துதான் வந்து சமாதி அப்படின்றது புரிஞ்சுக்கணும். கபால மோட்சத்தை சமாதி. அதாவது இது செஞ்சா அதுல இருக்கிறத என்ன சொல்றாங்களோ அது நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு. அதுதான். ஒரு நிலையிலயும் என்னென்ன அதே 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 அதேதான். அதுதான் 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 அதுதான். சரி, அடுத்தது வாங்க. மனித சமுதாயத்தின் ஒழுக்கம் அப்படி படிங்க கீழே. எல்லா மதங்களோடும் விஞ்ஞானமும் சேர்ந்து மனித சமுதாயத்தின் அழிவை பற்றியே பேசுகின்றன. அவையாவன: ம் தி- தினத்தந்தி இளைஞர் மலர் 22/8/2015 பக்கம் 4. மனிதனின் அழிவு காலம் 6வது பேரழிவுக்குள் நமது பூமி நுழைந்து விட்டது. ம் 2. சூரியன் எரிபொருள் தீரும் சமயத்தில் ரெட் ஜாயிண்ட் ஆக மாறிதான் எல்லா கிரகங்களும் அழிக்கும். ம் ஐயா, 3வது இங்கிலீஷ் படிக்க வராதுங்க. சரி, பரவாயில்ல, அது விட்டுருங்க. அது விட்டுருங்க. அடுத்தது தனி மனிதன். தனி மனிதன் அழிந்தாலும் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்பதுதான் என்பது கருத்து. ம் மனிதன் தன் சொந்த அடையாளத்தை சொந்த அண்டத்தை. அமைக்க முடியும். இதே கருத்தை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன் கடைசி காலத்தில் கூறினார்கள். ம் இதற்கான 2 கருவிகளை நாம் கண்டுபிடித்து அவற்றை நான் எழுதியுள்ள மேற்படி புத்தகத்தில் விவரித்துள்ளேன். ம் நீர் சுழற்சி இயந்திரம் அடுத்து போட்டிருக்காங்க. சரி சரி சரி. அடுத்தது இதன் ஒரு பகுதி செய்து பார்க்கப்பட்டது. சரி சரி. அப்புறம் அதே மாதிரி புவியீர்ப்பு சக்கரம், இதை நான் செஞ்சு பார்த்துட்டேன். புவியீர்ப்பு சக்கரம் செஞ்சு மின்சாரம் எடுக்க முடியும்னு பார்த்துட்டேன் நான். இப்ப நமக்கான அண்டத்தை நாம் இப்ப ரெண்டுமே வரக்கூடியது தான். இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது வந்துடும். அப்ப இந்த தண்ணீரை எரிபொருளா மாத்துறது சரிங்க. கண்டுபிடிச்சாச்சு. அது விரைவில் அது வரணும். அது போக ஈர்ப்பு விசையிலிருந்து மின்சாரம் எடுக்க முடியும், அது கண்டுபிடிச்சாச்சு. அதெல்லாம் எதிர்காலத்துல வர வேண்டியது. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றதுக்கான கருவிகள். ஏன்னா அடிப்படையே வந்து இந்த பூகம்பத்தை நம்ப முடியாது. நம்ம என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம மொத்த பூமியே எரிமலை குழம்பு மேல் மிதந்துட்டு இருக்குதுன்றாங்க. அதுதான் உண்மை. மொத்த பூமியுமே எரிமலை குழம்பு. நீங்க இரும்பு உருக்குற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, இரும்பு அப்படியே அப்படியே டப டப அப்படியே இரும்பு உருகி இருக்கும். அந்த இரும்பு உருகி இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா ஆடை கட்டி இருக்கும். என்ன கட்டி இருக்கும்? ஆடை. சரிங்க. மேல அந்த இரும்பு ஆட்டினீங்கன்னா அந்த ஆடை வந்து அப்படியே டங்கு டங்கு 4ஆம் மணம் உடைஞ்சு போகும். அவ்வளவுதான். அந்த இரும்பு குழம்பு ஆடிச்சுன்னா இந்த மேல படல் டங்கு டங்கு தூள் தூளா உடையும். அது இப்ப நடக்குது. அப்படி நம்ம எது மேல உட்காந்துருக்கோம் தெரியுமா? மொத்தமா நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம்? பூகம்பம் ஏற்பட்ட அந்த பூகம்பம் வந்து எரிமலை இருந்து வெடிச்சு அதுல மேல உட்கார்ந்து இருக்கும். அந்த கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுலதான் மேல் படிகம் மேல உட்கார்ந்து இருக்கும். அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சது பூமி லாய்க்கற்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. பூமி வாழ தகுதியற்றது. நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம். நாளைக்கு இந்தியாவுக்கும் வரும், இந்தோனேஷியாவுக்கு வரும், சிங்கப்பூருக்கும் வரும், மலேசியாவுக்கு எல்லாம் கோவிந்தாதான். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சொகுசு வாழ்க்கையில பறந்துட்டு போயிடும். சொகுசு வாழ்க்கையெல்லாம் எல்லாம் கோமனாண்டியா மாறிடுவாங்க. என்ன ஆண்டியா மாறிடுவாங்க? கோமணம் கட்டுற கூட துணி இல்லாம ஆண்டியா மாறிடுவாங்க. ரோட்ல தான் படுத்து தூங்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. யாரும் தப்பிக்க முடியாது. அது அமெரிக்காவா இருந்தான்னா, அது லண்டனா இருந்தான்னா, அது ஜெர்மனா இருந்தாலும் ஜப்பானா இருந்தாலும் எல்லாம் நொறுங்கி தூள் தூளாக்க போய்விடும். அது மட்டும் இல்ல. இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பூமி வெப்பமாகுதுன்னு சொல்றான். அதுக்கு உதாரணம் இப்ப அண்டார்டிகாவை காட்டிட்டு வர்றான். அண்டார்டிகால பாத்தீங்கன்னா ஆர்டிக் பிரதேசம், அண்டார்டிகா பிரதேசம் பாத்தீங்கன்னா பல அது எத்தனை 1000 கிலோமீட்டர் எவ்வளவு உயரம் இருக்கு, எத்தனை டன் லட்சக்கணக்கான கோடி 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 டன்னான பனிப்பாறை உருகுதுங்கிறான். உருகி வந்துகிட்டு இருக்குதுங்கிறான்.
இது இன்னும் 50 வருஷத்துல பெரிய கொடூரமான இப்பவே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கடற்கரையே காணா போகுதுங்கிற. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கடற்கரை காணா. இனிமேல் கோயிலே உள்ள போயிடும். என்னது இன்னும் 50 வருஷத்துல அப்புறம் அவர் ஆண்டி ஆயிருவார். யாரு? சுப்பிரமணிய சாமி ஆண்டி ஆயிருவார். அப்ப கோயிலே இல்லை அந்த இடத்துல. இன்னும் ஒரு 25-30 வருஷத்துல திருச்செந்தூரே காலி ஆயிரும். என்ன காலி ஆயிரும்? புரியுதுங்க ஐயா. போக போகுது. இப்பவே திருச்செந்தூர் பாருங்க, அந்த கடலே பில்லின்ட்டான். இதுல திருச்செந்தூர்ல இறங்கி போனீங்கன்னா இந்த கடல் அப்படியே சார ஒரு சரிவா இருக்கும். அப்படியே 100 கிலோமீட்டர் அப்படியே பரவி கிடக்கும். அப்படியே அழகா போலாம். ஒரு பெரிய இது மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளமாட்ட கீழே போயிடுச்சு. மேல இருந்து 6 அடி பள்ளம், மேல இருந்து ஜங்குன்னு கீழே குதிக்கணும். அந்த மாதிரி கீழே இறங்கிடுச்சு. அதாவது ஒரு படகே மேல இழுத்துட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 10 அடி ஆழத்துக்கு கீழே போயிடுச்சு. இது கிணத்துக்குள்ள இறங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கடல் கீழே இறங்கிடுச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆக இது காலந்தாழ்த்தாமல் இந்த புத்தகத்தை எல்லா நாடுகளுக்கும் போய் சேர்த்தாக வேணும். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா, அடிக்கடி சொல்லுவீங்க, இந்த திருவேங்கட சொல்லுவீங்க இல்லையா? நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் உண்மை. எங்க உட்காந்துருக்கிறேன்? கடைசி கட்டத்துல இருக்கும். கடைசி கட்டத்தில் எங்க வந்திருக்கிறேன்? யாருக்கும் விவசாயம் தெரியாது. இதுல யாராவது விவசாயம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. திங்க தெரியுமே தவிர விவசாயம் தெரியாது. என்னது? நல்லா மோடு முட்டி மாதிரி தின்னுட்டு இருப்பான். ஒருத்தருக்கு விவசாயம் தெரியாது. மாட்டிக்கிட்டோமா இல்லையா? ஏன்னா விவசாயம் எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரியாது. அது என்ன போட்டு மருந்து போடுறாங்களா, அல்லது என்ன போடுறாங்க, என்ன மருந்து அடிக்கிறாங்க, அது எப்படி என்ன ஒன்றும் தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, செயற்கை உணவுல சொல்லவே தேவையில்லை. செயற்கை உணவுல செயற்கை ரசாயனம் போட்டாச்சு, செயற்கை சாயம் போட்டாச்சு, எல்லாம் பெஸ்டிசைடு போட்டாச்சு. அப்புறம் என்ன இருந்துங்க? பூச்சிக்கொல்லி மருந்தும் கலந்தாச்சு. பெப்சியில பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குதுங்கிறான், கொக்கோலாவில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குதுங்கிறான். அதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கலாங்கிற வேற சொல்லிட்டானுங்க. இந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கலாங்கிறானுங்க. எல்லாமே தப்பா போயாச்சு. அப்புறம் பேக்கரி ஐட்டம் சாப்பிடலாம் பானுங்க. அப்புறம் எல்லாம் கடைசியில் தப்புல மாட்டிடுது. கடைசியில நாசமா போக வேண்டியதுதான். கடைசியில கார்ன்ஃபிளாக்ஸ் சாப்பிட்டா ஆரோக்கியங்கிறான். அதையும் சொல்றேன், அதையும் நம்புறாங்க. கார்ன்ஃபிளாக்ஸ் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்கிற. எல்லாம் கடைசியில பல்லு சொத்தையாய் ஒரு குழந்தைகளுக்கு கூட உருப்படியான பல்லு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தை 6 வயசு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்லே கிடையாது. என்னது? எல்லாம் தின்னு அந்த புளிச்சதை தின்னு சோத்தை திங்க வேண்டியது, இட்லி திங்க வேண்டியது, பிரியாணி 5 வயசு குழந்தை பிரியாணி வெட்டுன்னு வெட்டுது. அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? இப்படி மலச்சிக்கல் தருகின்ற உணவா சாப்பிட்டு எங்க போய் போறது அப்படின்னு எதுதான் புரிஞ்சுக்கணும். ஆகினா நாம் இதெல்லாம் வந்துதான் நம்ம மேல்நிலைக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பரிணாம சித்தாந்தத்துல நம்ம இயற்கையாகவே சக்தி எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பாருங்க. இயற்கையாகவே பரிணாம சித்தாந்தத்தின்படி நம்ம 7 நிலை இருக்குது நமக்கு. இயற்கையாகவே, அதாவது நீங்க வேறு எதுவுமே கிடையாது. யோக நிலை என்பது 7 நிலை இருக்கு. இது யாருமே சொல்லித்தர தேவையில்லை. இயற்கையாகவே மனிதனை யோகியாக மாற்றுது. நீங்க அந்த மன்றத்துக்கும் போக தேவையில்லை, இந்த மன்றத்துக்கும் போக தேவை. எந்த மன்றத்துக்கும் போகாமையே இருந்த இடத்துல நீ என்னவா மாறலாம்? எப்படி இருக்குன்னா, நமக்கு சாப்பாடு சமைக்க தெரிஞ்சா நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். சாப்பாடு சமைச்சு சாப்பிட தெரியாதவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவான் இல்லையா? அதனால வீட்டுல சமைச்சு தெரியாத சாப்பிடாதனாலதான், சமைச்சு சாப்பிட தெரியாததுனாலதான் எல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. அதுதான். அதனால ஒவ்வொரு மனிதனும் இருந்த இடத்துல இருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு தான் அர்த்தம். நீ அதுக்கு அங்க போக தேவையில்லை, காடு தேடி போகவில்லை, காடு தேடி போகத்தில்லை, இமயமலைக்கு போக தேவையில்லை, கஞ்சன்ஜாக்கா போக தேவையில்லை, பத்ரிநாத் கேதார் ஒரு புடலங்காய்க்கு நீ போக தேவையில்லை. புரியுதா? அதெல்லாம் பொய், அதெல்லாம் பிசினஸ் தான் அதெல்லாம். அதனால டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது இயற்கையாக எந்த மாதிரி மாற்றம் அடையும்? டார்வின் பரிணாம சித்தாந்தம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். வாலில்லா குரங்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். அந்த மனிதன் என்னவாக மாறுகிறான் என்று சொன்னால் அவன் யோகியாக மாறுகிறான். இந்த அடிப்படை. அப்ப 2வது பரிணாம புரட்சி எப்படி டார்வின் ஒரு பெரிய புரட்சி பண்ணாரோ, அது மாதிரி 2வது பரிணாம புரட்சிக்கு தான் இத்தனை கேள்வி கேட்க வேண்டியது. அப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. என்னது? இந்தியாவில் இருக்கிற யோக மன்றங்களும் சரியே, எல்லா மன்றங்களும் ஏன் கேள்வி கேட்கிறோம்னா எல்லாத்தையும் தப்பா போயாச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா யாரும் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இல்லை. யாரும் எதை பத்தி பேசுறது இல்லை?
அதுதாங்கய்யா. இப்ப நம்ம கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு அந்த அறிவு வந்துடணும்னு கிடையாது இல்லையா? நம்ம அதை ஃபாலோ இப்ப நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு நீங்க தயார். ஏன்னா இங்க வந்து என்ன 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 சிக்கல் வந்துருதுன்னா, ம் எல்லாருமே எல்லா கேள்விகளையும் கேட்டுட முடியாது. எல்லாருமே எல்லாருக்குமே வந்து அது வந்து ஆராய்ந்து உள்ள போயிட முடியாது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு நிலையில மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா? ம் ஒரு ம் செட்டப் குள்ள மாட்டியிருக்கோம். ம் சோ அவங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பொருளாதார இதுல மாட்டியிருப்பாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை சூழ்நிலையில மாட்டியிருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையில மாட்டிருப்பாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வந்து உடல்ல உபாதை இல்லாம மாட்டியிருப்பாங்க. ம் சோ அவங்களால எதையுமே போய் கேள்வி கேட்க முடியாத நிலையில இருப்பாங்க. இப்ப ம் நமக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு துடுப்பு சீட்டு என்னன்னா, நீர் மருத்துவம் மட்டும்தான். இத ஆமா வைத்து கொண்டு மட்டும்தான் எல்லாத்தையும் அடிப்படை கேள்வி கேட்க முடியும். ம் இத கரெக்ட் கரெக்ட் வச்சுதான் கரெக்ட். மீட் எடுக்க முடியும். இப்ப இது நமக்கு கிடைச்ச கையில ட்ரம்ப் கார்டு மாதிரி கடைசி கார்டு. கடைசி எண்டு கார்டு கடைசியா கடைசி. வச்சுக்கிட்டு இதை வைத்து கொண்டு மட்டும்தான் வந்து மனதையும் இதை வைத்து வந்து அடிப்படையா வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்றத வந்து தான் இப்ப என்னுடைய கேள்வியா நிக்குது கடைசியில. இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா அது இன்னும் எனக்கு அனுபவமா மாறல. ஏன்னா இன்னமும் அனுபவத்தை. அந்த மனம் வந்து சாப்பிட சொல்லுது இல்லையா? நம்ம போய் நீ சாப்பிடு, இதை பண்ணு, அது பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுது இல்லையா? சோ ம் அப்ப நம்ம என்ன சொன்னேன், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ம் அதாவது தண்ணி குடிச்சிட்டு கீரை சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் சாப்பிட்டுட்டும் நம்ம வந்து பசிக்காக சாப்பிடாம உடம்ப சுத்தம் பண்றதுக்காக சாப்பிடலாம். ம் இல்ல எனக்கு ஹோட்டலுக்கு போய் நான் விதவிதமா ருசியா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டோம் நம்ம பில்ல பே பண்ணிட்டு அதற்கான இதுவும் நோயோட சேர்த்து வாங்கிட்டு வேண்டியது சாய்ஸ் நம்மளுது. ம் அதே மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. அந்த 7வது 11 என்ன சொன்னீங்க? 7 நிலைகளா? 11 நிலைகளா? என்ன சொன்னீங்கய்யா? 7. 7 நிலைகள் இல்லையா? அந்த 7 நிலைகளை எங்கேயுமே போகாம வீட்ல இருந்தே நம்ம செய்யலாம். ம் இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு கையில நிறைய காசு இருந்தா செலவு போய் செலவு பண்ணிட்டு ரிட்ரீட் மாதிரி ஒரு ம் யோகம் பண்றதுக்கு போய் ஊரை சுத்திட்டு வரலாம். யோகா பண்றதுக்கு ஊரை சுத்திட்டு தான் வர முடியும். கூத்தடிக்கிறது அதேதான் அதேதான் அதேதான். ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன்ல, உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா இல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் பசி பசி வந்து தீருது. வீட்ல சமைச்சு சாப்பிட்டாலும் நமக்கு பசி தீருது. ம் ஓகேங்களா? சோ எங்க போய் சாப்பிட போறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா 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 அதுதான் அதுதான் அதுதான். ஆக மனிதன் அதான் அதாவது அதாவது முதல் உயிர்களான தாவர செல் தோன்றி முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் செய்தன. முதல் உயிர்களான அதாவது பக்கம் வந்து 32. முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து 2 இடைநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல், தாய் தந்தையர் இறந்து விடுவார்கள். இங்கதான் முக்கியம். தாய் தந்தையர்கள் இறந்து விடுவார்கள். அதாவது இளநிலை செல் உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேள்கள், இந்த தாய் தேள் பார்த்திருப்பீங்க. தேள் இனப்பெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாய் கர்ப்பம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பை கிழிச்சிட்டு அந்த குஞ்சுகள் வெளியே வரும். வெளியே வந்து அம்மாவே அதை சாப்பிடும். அதாவது பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். பெற்றோருடைய உடம்பே வந்து அந்த அந்த குஞ்சுகளுக்கு உணவாக மாறிவிடும். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாற்றியது என்று அர்த்தம். சரி, இப்போதும் தேள்கள் விருத்தியின் பொழுது தாய் தேள் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேளின் உடல்தான் என்று நிலை இருக்கிறது. 5 அறிவு 6வது அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிரோடு இருப்பார்கள். இப்ப 5ஆம் அறிவு விலங்குகள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்க, குட்டி உயிரோடு இருக்கும். அதே மாதிரி 6வது நிலையில வந்து தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க இல்லையா? அப்ப 4 நிலை வரைக்கும் இயற்கை தன்னை சாகடித்துக் கொண்டு, அதே பெற்றோர்கள் இறந்துதான் குழந்தையை காப்பாத்துறாங்க. 1வது நிலையிலும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள், 2வது நிலையிலும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள், 3வது நிலையிலும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள், 4வது நிலையிலும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள். இப்ப இறந்து செத்துதான் வாழுது. இப்ப சாகாமையே வாழுது. இயற்கையிலே சாகாம இருக்கிற முறை இருக்குது நான் சொல்ல வர்றேன். யாருக்கா சந்தேகம் இருக்கா? இது யாரும் சொல்ல தேவையில்லை. இதை வரிசைப்படுத்தி சொல்லணும். இதை வரிசைப்படுத்தி புரியுதுங்க. அதை வரிசைப்படுத்தி சொல்லணும். அதாவது அந்த பரிணாமன் சித்தாந்தத்தின் படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பா நம்ம மேல ஏறி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனித பிறவி எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து
நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாகா நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டு அடுத்த நிலைக்காக தான் இந்த நிலையில ஏன் இருக்கும் அப்படின்னா அடுத்த நிலை போறதுக்காக தான் இந்த நிலையில இருக்கும் அப்படின்றத புரிதல் வரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அடிச்சு அடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. ம் 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 அதான். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, பல கோடி ஆண்டுகளாக மெதுவா நகர்ந்து வந்ததை இந்த யோகத்துக்கு வந்த உடனே விரைவுபடுத்துகிறது. விரைவு எப்படி 6 மாசத்துல மாறிடுது. பல கோடி ஆண்டுகளுக்கு மாறாது இருந்த உடலானது எத்தனை கோடி ஆண்டாக பல கோடி ஆண்டாக மெல்ல 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 மாறி 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 இனிமே யார கேட்டாங்க என்ன சொல்லுங்க. அப்ப இது வந்து ஜஸ்ட் அந்த வந்து எப்படி சொல்றது, யார் யார் எந்தெந்த கான்டெக்ட், அதாவது கான்டெக்ட் எப்படி சொல்றது, எதற்காக இதை செய்யறாங்கன்றத பொறுத்து இருக்கு இல்லையா. இப்ப மாணவனா வந்து சேர்றதுக்கும் ஒரு நோயை தீர்க்கறதுக்கும் எதுக்கு இதுக்குள்ள வராங்கன்ற அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு இதை எதைய செயலாக்கம் அவங்களுடைய அனுபவமா மாறணும் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு உள்ள வரணும் இல்லையா. இதை ஏன் ஒவ்வொருத்தவங்க செய்யறதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம் இல்லையா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீசனுக்கு அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளா இருக்கலாம், இல்லாட்டி வந்து உடல் எதனா வந்து ஒரு குறைபாடுகளா இருக்கலாம், எதனா ஒரு சந்தேகங்களா இருக்கலாம், அதுக்காக செய்யறவங்களா இருக்கலாம். இப்ப மெஜாரிட்டி அப்படிதான் வராங்க. இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி மட்டும் தெளிவு கிடைச்சிட்டா அதோட அது அவங்க என்ன தேடி வந்தாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் போயிடுவாங்க, அவ்வளவுதான். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மாணவர்கள்னு சேரும் போதுதான் இதை வந்து அவங்க ரிசர்ச் பண்றதுக்கான அடுத்த கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்கப்படும். கேக்குறீங்களா நீங்க அந்த கேள்வி சொல்லி, அதுதான் மாணவரா சேருங்க வைத்தியம் கிடையாதுன்னு சொல்றது. இப்போ வைத்தியமே கிடையாதுன்னு சொல்றோம். அது நேத்தே சொன்னேன், வைத்தியம் பண்ணி சளிச்சு போச்சு, வைத்தியமே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா சும்மா வைத்தியம் பண்ணி என்ன பண்ண போறேன், என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 வருஷத்துல குறைஞ்சி வச்சு ஒரு 10,000 பேர் சக்கரை நோய் நல்ல பண்ணியிருப்பாங்க. வராமையே பல பேர் எடை குறைச்சிருக்கிறாங்க. வராமையே பல பேர் உடம்பு எடை குறைச்சிருக்கிறாங்க. உடம்பு எடை குறைச்சிட்டா என்ன அர்த்தம், பல பிரச்சனைகள் தீர்ந்துட்டாங்க. அப்புறம் நம்மகிட்ட வெக்கப்பட்டு வரமாட்டாங்கன்னு வச்சுக்க, அது வேற. அப்ப மறைமுகமா இந்த வெங்கடேஸ்வரன் கொள்கை வந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப வந்து தத்துவ விசாரணை பண்ணும் பொழுதுதான் அது புரிந்து கொள்கிறது. ஏன்னா தத்துவ விசாரணை தெரியாம யாரும் உள்ள வர முடியாது. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறதே இருக்கிறோம், தின்னு போட்டு சாகுறான். தின்னு போட்டு மோட்சத்துக்கு போகணும்னு சொல்ல தெரியணும், அதாவது முடிவுக்கு போகணும், அந்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றது இல்லை. தின்னு போட்டு சாகரேன்னு தான் சொல்றான். அப்புறம் தின்னு போட்டு செத்தா பரவாயில்ல, நோய் தானே வருது கரகம் பிடிச்சளவே. இப்ப உடம்புல ஒருத்தன் தின்னு போய் அப்பவே செத்தானே பரவாயில்ல, தின்னு போட்டு இழுத்துட்டுல கிடக்குறான். வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தொந்தரவு பண்றானே அவன். அவனோட போனா பரவாயில்ல, நீ இழுத்துட்டு கிடக்க உடம்பு இருக்கிற குடும்பத்திற்கு அத்தனை பேத்தையும் நோண்டுறானே. என்னை கூட்டிட்டு போகலையா, வரலையா, போகலையா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலையா, அந்த கத்துறானே. நீ தாண்டா தின்ன, நீ தாண்டா ஆஸ்பத்திரி போகணும், என்னை கூட்டிட்டு போற, இந்த மாதிரி எல்லாம் வருது கரகம் பிடிச்சளவு. அப்ப அந்த மனமே செயல்படுறது இல்லை அவனுக்கு. அப்ப அவனை யாரு பார்ப்பாங்க? அப்ப அவரவர்கள் தன்னுடைய உடம்பை பார்த்துக்கணுமே இல்லையா. உங்களுக்கு தேவையான செருப்பு நீங்க தான் போட்டுக்கணும், உங்களுக்கு தேவையான சட்டை யார் தைச்சுக்கணும், நீங்க தானே தைச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான வளையல் நீங்க தான் போட்டுக்கணும், உங்களுக்கு வெடிகை எல்லாமே நீங்க பாத்துக்கிறீங்க. நான் ஆரோக்கியத்தை மட்டும் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அப்ப என்ன முட்டாள்தனம்? எல்லாரும் எல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கிறீங்க. நான் ஆரோக்கியத்துக்கு மட்டும் பொட்டாட்டி கையில கொடுத்துறீங்க, ஆரோக்கியத்துக்கு மட்டும் புருஷங்க, ஆரோக்கியத்துக்கு மட்டும் டாக்டர் கையில கொடுத்துறீங்க. அவன் கொலகாரனா ரெடியா இருக்கான், கரெக்டா அறுவாடை வச்சுட்டு கரெக்டா இருக்கிறான், கிடைச்ச டமாறு மண்டையில போட்டுறான். யாரா அறுவாடை வச்சிருக்க, பெரிய அறுவாடை யாரா, எல்லாம் பெரிய பெரிய அறுவாடை வச்சிருக்கானுங்க. கரெக்டா அந்த ஆடு போய் தலை கொடுத்து போட்டு ஒரே போட்டுறான். பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு போடாங்கிறான், பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு போடாங்கிறான். சினிமாலையும் காமிச்சுட்டாங்க அதையே. சினிமால விஜயகாந்த் நடிச்ச படத்துல அதையும் காமிச்சிட்டாங்க. விஜயகாந்த் நடிச்ச படம் நினைக்கிறேன், அதுலயும் காமிச்சிட்டாங்க. செத்த பணத்துக்கு வைத்தியம் பாக்குறானுங்க, செத்த பணத்துக்கு. ஆமாங்க, அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ரமணான்னு ஒரு படம். இது வந்து உலகம் பூரா நடக்குது, இந்தியாவில இது நடக்குது. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல நீங்க வந்து ஒண்ணும் நடக்க முடியாது. இங்கதான் பிசினஸ் ஆயிப்போச்சு. அமெரிக்காவில பிசினஸ் கிடையாது, ஐரோப்பிய நாடுகள் பிசினஸே கிடையாது. பின்னி எடுத்துருவாங்க அவங்க எல்லாம். மாத்திரை மருந்தே நீங்க வாங்க முடியாது, மாத்திரை மருந்தை வாங்க முடியாது, மெடிக்கல் ஷாப்பு நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறாங்க. இங்க அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கெட்டு குடிச்சே ஆயிப்போச்சு. சரி, ஆக இந்த 5ஆம் அறிவையும் 6ஆம் அறிவையும் கொஞ்சம் நீட்டி பாருங்கள். 6ஆம் அறிவு அதாவது இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இது நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டித்து யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும்.
இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. சரியா? இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். என்னது? ஆனா அது இயல்பா நடக்க விடாதபடி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அந்த சிஸ்டமையே. அதுதான் ஒரு சம்பவம். நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். அதான் அதேதான். எங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டாங்க வந்து எல்லா கெடுக்காத இருந்தா போதும். ஆஹ் நம்ம குறுக்குகளை ஓட்டி கெடுக்காத இருந்தா போதும். அதுக்குதான் இந்த மனம் ஒரு குரங்குன்னு வச்சுட்டேன். மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு அந்த பிசாசை வந்து எங்கடா அடக்கணும்னா, நீங்க பசி தாகத்தை அதாவது அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மனதை அடக்கிறதுக்கு அப்ப எப்ப தெரியும்னா, இந்த மனத்தை அடக்கிறதுக்கு நீங்க சுவாசம் பண்ணி பாருங்க, டப்புன்னு மனத்தை அடங்கும். ஒண்ணு வேண்டாம், 2 நிமிஷம் சுவாசத்தை அடக்குங்க, மனம் அடங்கும். சுவாசத்தை வெளியவோ அல்லது உள்ளவே நிறுத்தி பாருங்க, டப்புன்னு மனசு நிற்கும். அதாவது இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க சொல்றதை வச்சு எப்படி ஒரு கோழி முட்டை உள்ள இருந்து தன்னைத்தானே அது உடைச்சிட்டு வெளியே வருதோ, அதே மாதிரி இந்த 6வது பரிமாணத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா 7வது பரிமாணம் அது எதுவுமே பண்ணாம அடுத்த நிலைக்கு போயிடும். நம்ம எக்ஸ்டர்னலா அந்த கோழி முட்டையை வெளியே போய் ஓட்ட உடைக்கணும்னு அவசியமே இல்லை. அது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா குஞ்சு பொரிச்சு வெளியே வந்துடும். அதேதான் எக்ஸ்டர்னலா போய் சுத்தி எடுத்து டப்பு டப்புன்னு உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து தாயினோட கதகதப்புல இருந்துகிட்டே இருந்தா அது என்னவா மாறணும்னு நினைக்குதோ அதுவாவே வெளியே வந்துரும். நம்ம எக்ஸ்டர்னலா எதுவுமே நம்ம செய்யணும்னு அவசியமே. அதே மாதிரி இந்த மனிதனும் எக்ஸ்டர்னலா எதுவும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவனோட இயற்கையாவே இருந்தா அடுத்த நிலைக்கு அவன் போயிடுவான். ஆனா இயற்கையா இருக்கானா, அதுதான் கொஸ்டின். அதுதான். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாருன்னா, உலகத்துல முதல்ல மரணத்தை எதிர்க்க முடியும்னு சொன்னவரே திருவள்ளுவர் தான். மரணத்தை இதுல இந்தியாவில இருக்கிற ஒரு பயனும் இதை பேசுறது இல்லை. இந்தியாவில் இருக்கிற யோக மன்றங்கள் யாரும் என்ன பேசுறது இல்லை. திருவள்ளுவர்னு யாருக்கே ஒண்ணு தெரியாது. தமிழே தெரியாது. தற்கூறு முண்டியமா இருக்கிறப்ப தமிழே தெரியாது. தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ அந்த அளவுக்கு லட்சணமா போச்சு. இப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே தாய்மொழி மறந்துட்டாங்க. இப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தை விட தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை 30 மாநிலம் இருக்கா, 30 மாநிலத்திலயுமே தாய்மொழியே படிக்கிறது இல்லை. யாருமே என்ன படிக்கிறது இல்லை. நாசமா போச்சு. இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இல்ல என்ன நோக்கம்னு தெரியலையே. ஏன் தாய்மொழி மறந்தீங்க? தாய்மொழியில தான் சிந்திக்கணுங்கிறேன், தாய்மொழியில தான் அறிவியல் வேணுங்கிறேன், தாய்மொழியில தான் இயற்பியல் இருக்கணும், தாய்மொழியில தான் வேதியியல் இருக்கணும், தாய்மொழியில தான் உயிரியல் இருக்கணும், தாய்மொழியில தான் செய்முறையே இருக்கணும். தாய்மொழியிலேயே இவன் ஆங்கிலம் படிச்சு அறிவாளின்னு தப்பா அடிச்சு விட்டு போயிட்டான். என்னடா ஆங்கிலம் படிச்சு எப்படி அறிவாளி ஆக முடியும்? ஆங்கிலம் படிச்சு 100 கோடி திருடலாம். ஒவ்வொரு நீதிபதியில் ஆங்கிலம் பேசி எடுத்து 100 கோடி திருடி வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு அரசியல்வாதி இங்கிலீஷ் பேசி எடுத்து 100 கோடி திருடி வச்சிருக்கிறீங்க. திருடருக்கு தான் ஆங்கிலம் பயன்படுது, வியாபாரத்துக்கு தான் ஆங்கிலம் பயன்படுது. அறிவு ஆங்கிலம் படிச்சு அறிவு வருதே இல்லையோ, ஆங்கிலம் படிச்சு திருடலாம். ஆங்கிலம் படிச்சா நல்லா திருடலாம், ஏமாத்தலாம், போய் பேசலாம். அப்ப இந்த கல்வி முறை வந்து பாத்தீங்கன்னா உணர்வு மேம்பட்ட நிலையா அந்த கல்வி நிலை மாறணும். கல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா பணம் படைக்கப்பட்டதுக்காக கிடையாது. அது அறிவை கேள்வி கேட்கும் அறிவையும் அதையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு மேம்படுற மாதிரியான அந்த கல்வி திட்டம் அமையணும். அப்பனா மட்டும்தான் வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு நம்மளால மூவ் ஆன் ஆகி போக முடியும். அப்ப அந்த பேசிக் பாத்தீங்கன்னா இதை வந்து பள்ளி பாடத்திட்டத்துல இதை வந்து ஆட் பண்ணணும். பள்ளி பாடத்திட்டத்துல இதை ஆட் பண்ணிட்டு ஒரு பேசிக்காவே எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு நிலைக்கு இதை கொண்டு வரணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து இயற்கையில வந்து கேள்வி கேட்கற அறிவு நமக்கு வரும். இல்லாட்டி அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னு, இப்ப நீங்க சொல்றீங்களா இயற்கையாவே அது நடக்குது அப்படின்றீங்க. அப்போ அதை செயற்கையா நம்ம தடுத்து வச்சிருக்கோம். செயற்கையா தடுத்து வச்சுட்டு அந்த செயற்கைய செஞ்சுக்கிட்டே ஏன் அது நடக்கல, எனக்கு ஏன் அது நடக்கல நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். நம்ம தான் செயற்கையா இருக்கோம் இல்லையா? அப்ப இயற்கையா நமக்கு எப்படி நடக்கும்? அது செயற்கைன்னா என்ன, உடல் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லைன்னா எதுலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. வெந்து நொந்து சாக வேண்டிய. அதுதாங்கய்யா உடல் வந்து அதாவது உணர்வு மேம்பட்ட நமக்கு சிந்தனைகள் கிடையாது. இப்போ வந்து மந்த புத்தி அப்புறம் வந்து இந்த பணம் சம்பாதிக்கும் புத்தி தான் இருக்கே தவிர உணர்வு மேம்படுறதுக்கான அந்த கல்வி முறையே இல்ல இல்லையா? இத கேள்வி கேட்கிற அந்த திறனே இல்லாம இல்ல நம்ம வச்சிருக்காங்க. அடிப்படையே தப்பு தானே பேசிட்டு இருக்கோம்.
அந்த இல்ல. பேசிக்கே தப்புன்றதுனால ம். இல்ல நம்ம என்ன வந்தோம்னா அந்த பேசிக்க ஆராயறதுனால நம்ம 4வது நிலையில நின்னுட்டு 7வது நிலையை கேள்வி கேட்கிற மாதிரி 1வது நிலையே நம்ம சரி செய்யல. பேசிக்கே சரி செய்யல. அப்ப சரி சரி. 4வது சரி செய்யாததுனால வந்து இந்த இந்த இப்ப லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டை இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து அ என்ன சொல்றது? அதுக்கு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க நெறைய விஷயங்கள். இத வியாபார இத வந்து வியாபாரமா மாத்திடுறாங்க இல்லையா? இப்ப ஆ, யோக மன்றங்களா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ இந்த மக்களு, அதுல இருந்து சில குற்றங்கள எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு வந்து ஆரோக்கியத்த தரேன். உனக்கு வந்து மன நிம்மதிய தரேன். இதெல்லாம் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்க கூட்டம் கூட்டமா மக்கள் போறதுக்கு காரணம் என்ன? "எத தின்னா பித்தம் தெளியும்" அப்படின்ற ரேஞ்சுல தான் மக்கள் இருக்காங்க இப்போ. கேட்டோம். இப்ப இங்க ஐயா போனா சொன்னது நமக்கு இப்ப வந்து பிரச்சனை தீரும். அங்க போனா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அப்படின்றதுல தான் தேடி போறாங்களே தவிர இப்ப முட்டை வந்து 100க்கு 100 கரெக்டா இருந்தாதாயா குஞ்சு பொரிக்கும். அதெல்லாம் கெடுத்து கூழு முட்டையா பண்ணிவிட்டு ஒரு குஞ்சு கூட என் கோழி பெரிக்கலைன்னா எப்படி? ஒரு கோழி 20 குஞ்சு பெரிக்குது. இது ஒன்று கூட பெரிக்கலைன்னா எல்லாம் கூழு முட்டையா பண்ணி வச்சுக்கிறாங்க கோமுட்டையா. இவன் எல்லா முண்டமும் கோமுட்டையா வச்சிருக்கிறான். ஆரோக்கியமே கெட்டு போச்சு. அவன் ஆமாமா. எந்த அறிவை வச்சுக்கிட்டு அவன் முன்னுக்கு வர போறான்? இவன் அவனை அடிக்குவான், இவனை திம்பான், காசை கொண்டு பீரோவில் வைப்பான், அதை எடுத்துட்டு வந்து திம்பான், இத்தான் பண்ணுவான். ம், 2 ம். நகையை செஞ்சு கைத்தல இருந்து கால் வரலும் மாட்டிக்கிட்டு திரியிறான் பைத்தியக்கார மாதிரி. ஆ? நகை ஸ்டாண்டா மாட்டி பெரியார் சொன்ன மாதிரி நகை ஸ்டாண்டா இது? ஆ? ஆரோக்கியத்தை காணும் நகை ஸ்டாண்டா மாட்டிக்கிட்டு அங்க போய் கழட்டி டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு அவன் கைத்துல மாட்டிவிட்டு வரான் இவன். ம், என் ம். கைத்துல இருக்கிறத நீ மாட்டிக்க, நான் போய் சேர்றேன்னு. எல்லாத்துக்கு இந்த மாதிரி கூமட்டையா பண்ணி முட்டை நல்லா இருந்தா தானே குஞ்சு பொரிக்கும். ஒரு முட்டை கூட தரமா இல்ல. எதுவுமே ம். குஞ்சு பொரிக்காது. என்ன பண்றது? நம்மள அடிச்சுக்கிட்டு தான் சாகணும். நல்லா ஆரோக்கியம் கெட்டு போச்சு. ஆரோக்கியமா இருந்தாதான் தரமான மனிதர்கள், ஆரோக்கியமான மனிதர்கள் வருவாங்க. அதுக்கு தான் ஐயா நீர் சிகிச்சை சொல்லி சொல்லி மண்டைய பிச்சுக்கிறார். நீர் ம். சிகிச்சை செஞ்சாவது ஆரோக்கியமா இருங்க. இந்த சமுதாயத்தை வருங்கால சமுதாயமாவது நல்லா இருக்கட்டும். நம்ம தான் குருமட்டையா கோமட்டையா போட்டோம். அதாவது குஞ்சு பெருகிட்டுமே. ம். இன்னும் இருக்கிற முட்டையாவது பெருகிட்டுமேங்கிறாரு. ம். நம்ம முட்டை போடாம பண்றாங்க. அவன் ஆமாமா. எந்த முட்டையும் பெருக விட மாட்டான். ஆமாமா. அவன் எடுத்து அடுப்புலயே போட்டுருவான். ஆ. அடுப்புலயே போட்டுருவான். அப்புறம் எங்க போய் குஞ்சு பிரிக்கிறது? இதான் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஆச்சு இல்லையா? எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே வந்து அதேதான் அடுப்புல இன்ஸ்டன்ட் போட்டுறான். இன்ஸ்டன்ட் ஆரோக்கியத்தை தூக்கி எல்லாமே. அடுப்புல போட்டுறான். அவன் குஞ்சையும் பறிக்க மாட்டான். ஆரோக்கியமும் வராது. ஒருத்தனையும் சாவ விட மாட்டான், பிழைக்கவும் விட மாட்டான். 80-90% பைத்தியங்கள் வீட்டுல கிடக்குது. 30 ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது. 50 வீட்டுல இருக்கிறவனை தொந்தரவு பண்ணிட்டு கிடக்குது தின்னுபிட்டு. என்ன பண்ணுவீங்க? 30 பைத்தியம் அங்க போய் கிடக்குது. 50 பைத்தியம் வீட்டுல இருக்கிறவனெல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் அரைக்குறை பைத்தியம்லாம் நாட்டுல சுத்திக்கிட்டு எல்லாத்தையும் கெடுக்குது. ம். ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லையா? அடிச்சு இந்த நம்ம ஊர்ல இந்த காட்டுல என்ன பண்ணுவோம், இந்த குரங்கு கொஞ்சம் அட்டூழியம் பண்ணும். இந்த இதெல்லாம் பிச்சு தின்னுப்புடுவாங்கல்ல, இந்த தானியத்தெல்லாம், ம், இந்த ம். பழங்கள் அது இது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சோத்தை இவன் ஐடியா பாருங்க, சாப்பாடை போட்டு அதுல மிளகாய தூளை போட்டு கிண்டி வச்சுட்டு வந்துருவான். ம், அங்க ம். பக்கத்துல குச்சை ஒரு 10 குச்சை வச்சுட்டு வந்துருவான். அப்படின்னு ம். ஒருத்தன் எனக்கு சொன்னா, இது பொய்யா நெசமே தெரியலையா? இது ம். என்ன பண்ண, அந்த காரமான சோத்தெல்லாம் பசியில தின்னுபிட்டு ம். அங்க போய் வயித்துல எரிய குச்சை எடுத்துக்கிட்டு எல்லா குரங்கும் அடிச்சுக்குமா. அந்த ம், காட்டு ம். பக்கமே வராதாம். ஒன்னோட ஒண்ணு அடி பிண்டிக்குமா. இந்த ம். மாதிரி மிளகாய போட்டு கொடுத்துட்டானுங்க நமக்கு. ம். எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாவறான். ஓ, எல்லாம் மிளகாய் தின்னுட்டான். ம். அந்த காரம் போறம்ட்டு அடிச்சுக்குவான். இந்த சமுதாயமே அழியிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அவன் காரம் வச்சிருக்கிறான், திங்கலாமா? இவனுக்கு அறிவு இருக்குது இல்ல. ம். எல்லாம் தின்னுட்டு அவன் குச்சை வேற வச்சுட்டானாங்காட்டி அடிச்சுக்கிறான். இதே ம். ஹாஸ்பிட்டல்ல வீதி வீதி கிடக்குது. போய் அங்க படுத்துக்கிறான். அங்க இருக்கிற டாக்டரையே இவன் தொந்தரவு பண்றான். ம். என் உடம்பு நல்லா பண்ணல, உன்னை குத்தியா போடுவோண்டாங்கிறான். அங்க போய் படுத்துக்கிட்டு டாக்டர்ல கத்தி எடுத்து குத்துறாங்க. ம். ம். ஆமாமா, இப்ப ஆமாமா. போன மாசமா எப்படியோ நடந்தது என்ன? ம். ம். இவன் போய் அங்க படுத்ததே கிறுக்கன். ம். அவனை கத்தி எடுத்து இவன் திங்காத்தான் தின்னுபிட்டு அங்க போய் படுத்துக்கிட்டு ம். அவனை கத்தி எடுத்துக்கிட்டு குத்துறான். என்ன மாதிரி போயிட்டு இருக்குது பாருங்க. ஆமாமா. ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டான். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எல்லாம் அடுப்புல தூக்கி போட்டு குஞ்சு பொரிக்கிற முட்டையெல்லாம் கெடுத்த மாதிரி எல்லா உடம்பையும் கெடுத்து விட்டான். எல்லாம் தேவர்கள் உடம்பா மாறுறியான்னா இவன் பீத்த உடம்பையா மாறி அதையும் கெடுத்து விட்டான்லாம். சரி. எல்லாருமே செராக்ஸ். சரியா ஐயா, பேசிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். 9 ஆ, ஆச்சு. ஒரே நிமிஷம் முடிச்சுக்கலாம். நம்ம ஆகையால கத்தித்தான் தேரணும், வேற வழி இல்ல.
ஆமா ஆமா. சரி கட்சி முடிச்சுக்கலாம். இது தான் கடைசி தேரணும். ஏதோ ஒரு பேர் 2 பேராவது கட்சி தான் தேரணும். அது திருமூலர் வராது. இதை இந்த பெரம் பெரம் எடுத்து அடிச்சாதான், பெரம் ஆ, எடுத்து அடிக்கணும், அடிச்சாதான் பேய் ஓட்ட முடியும். ஆமா. கட்சிக்கிட்டாவது இருக்க வேண்டியதுதான். ஏதோ படுற காதல படுத்துமே. ஆமா. சரி, இன்னும் ஒரு ஆ, நிமிஷம் தான் இருக்கு. திருமூலர் கிபி ஆ. முதல் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர ஆதாரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்திரம், அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத துளை, எலக்ட்ரான் போற அளவுக்கு தான் துளை இருக்கும். தலையில் உள்ள பிரம்மரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து, அது ஒண்ணுமில்ல, எலக்ட்ரான் போற அளவுக்கு தான் கேப் இருக்கும். என்ன போற அளவுக்கு கேப் இருக்கும்? எலக்ட்ரான். நீ ஏதோ கேப்னா ஏதோ பெருசா ஏதோ ஒரு சந்து இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. எலக்ட்ரான் போற அளவுக்கு சந்து இருக்காங்க. அந்த அந்த அது ஏன்னா அந்த உயிர் வந்து அதை விட சிறுசானது. அது ஃபோட்டான் மாதிரி இருக்கும். உயிர் வந்து ஃபோட்டான், எலக்ட்ரானை விட சிறுசு ஃபோட்டான். அந்த ஃபோட்டான் தான் நமக்கு ரிலீஸ் ஆகுது. அது எல்லா செய்தியோட அது வெளியே போகுது, செய்தியோட உள்ள வருது. அதான் விஷயமே. ஆக அவர்கள் உயிர் வெளியேறும். இதுவே நிர்வகல்ப சமாதி நிலை. அவர்களின் உடல் கோயிலாக மாறுகிறது. இதுவே திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். காலையில் 4:30 வாங்க.